என் பையன் ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் செகண்ட் மோஸ்ட் சான்சஸ் கிரியேட்டட் இந்த பிரீமியர் லீக் பிஹைண்ட் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். இது எப்போ எவர்டன் கேமுக்கு அப்புறம். இது லேட்டஸ்ட் நியூஸ். அசிஸ்ட் எவ்வளோ இந்த சீசன் 3. அப்ப அவன் மேல தப்பா அப்படின்னு நான் கேக்குறேன். அப்போ வந்து சிஸ்டம் மேலே தப்பு இல்ல, சான்ஸ் கிரியேஷன் வருது, அப்ப நம்ம எடுக்க மாட்டேங்கிறோங்கிறதா பிரச்சனை. இந்த பக்கமும் தாவி அந்த பக்கமும் தாவக்கூடாது. கரெக்டா எப்படி வலை விரிச்சு வச்சனோ சைன் வந்து உள்ள விழுந்தீங்களா, அதான் அங்க நிக்கிற சென்டர் பேக் இங்க நிக்கிற ரெண்டு பேருக்கு நடுவுல ஊட்டி விடும். அந்த 3 ஃபீட்ல இருந்த எவர்டன் அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு ஓடுறான். டேய் நீ யாரடா பார்த்து பாஸ் போட்ட? ஒண்ணு கொனாட்டேவை பார்த்து போடு, இல்ல சொபோஸ்லாயை பார்த்து போடு. ரெண்டு பேர்ட்டும் இல்லாம நடுவாந்தனமா போட்டானா எவன்டா வந்து எடுப்பான்? உள்ள வரவங்க எல்லாருமே வந்து அலிசன் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா அதுவும் நடக்காது. அலிசன் வாஸ் such a find. அவனுடைய கேம் இன்டெலிஜென்ஸ், ஷார்ட் ஸ்டாப்பிங், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. 1-on-1 இது அது எல்லாமே. ஆனா எல்லா கீப்பருமே வந்து அதே மாதிரி இருப்பாங்க. see the least we can hope is அலிசன்ட்ட வந்து டே தம்பி இன்னும் ஒரே ஒரு செக்ஷன் பண்ணு, எனக்கு வந்து இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டாச்சு. இப்போ செமிஃபைனல்ஸ் அவங்க வந்து ஷக்தார் ஆட போறாங்க. ஃபியோரன்டினா ஜெயிச்சுட்டு ஷக்தார் ஆட போறாங்க. அவங்க லாஸ்ட் பிரீமியர் லீக் கேம். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உண்மையாவே சொல்லித்தான் ஆகணும், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுட்டு. ஒரு வாரம் ஆச்சு, ரெக்கார்டிங்கே பண்ணல. ஆனால் அதுல என்ன கூத்துனா எல்லாருமே கிவ் அப் பண்ணிட்டாங்க சீசனை. அட போய் இதுக்கு மேல என்ன இருக்குது? டாப் 4 சண்டை போடுறதெல்லாம் ஒரு சண்டையாடா, அதெல்லாம் எங்க லெவலுக்கு கீழடா அப்படிங்கிற மாதிரி. யாருக்கும் ஒண்ணு இல்ல, சரி என்ன எவர்டன் கூட டிராவா இல்ல ஜெயிச்சோமா கடைசியில, சரி ஓகே போ என்னத்தான் ஆயிர போகுது போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. யாருக்கும் இதுக்கு மேல பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அதான் இப்போ ஒரு வாரமா நாங்களே வந்து பிஎஸ்சி கேமுக்கு அப்புறம் ஆளை விடுங்கடா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் முடிஞ்சு அதுக்கும் ரிவ்யூ பண்ணல. எவர்டன் எவர்டனும் முடிஞ்சு 4 நாள் ஆச்சு. இப்ப இது கிறிஸ்டல் பேலஸ் கேம் வருதான், அதனால அதுக்காக அதை தவிர்த்து இல்ல பிச்சை தவிர்த்து நிறைய நடக்குது, அதை பத்தி எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். பட் சேஷாத்ரி நீங்க என்ன இல்ல எதுக்கு கிறிஸ்டல் பேலஸ் கேமுக்கு ரிவ்யூ பண்ணலாம்னு வந்தோன்னே ஆடம் வார்ட்டனோட ஆடிஷன் வருது, அதனால தான். இதுதான் இப்ப வந்து சீசன் ஃபுல்லா இப்ப வந்து நியூ மேன்செஸ்டர் யுனைட்டட் நம்ம தான் பிச்சரால யோசிக்க மாட்டோம். அடுத்ததே யாரை வாங்கலாம், அடுத்த சம்மர் யாரு, அடுத்த மேனேஜர் யாரு, எப்ப இதை தூக்குறீங்க, எப்ப அவனை பண்றீங்க, எந்த பெரிய பிளேயர் வாங்கிட்டு வரீங்க, இது மட்டும் தான் நம்ம கிளப்ல இப்ப பேச்சு. மத்தபடி வேற பிச்சில் என்ன நடக்குது ஏதாச்சும் பாக்கலாமா? எல்லாம் என்ன இப்போ அதுவும் இப்போ போறதுக்கு செல்சி வேற தோத்துட்டானுங்க, பிரென்ட்ஃபோர்ட் வேற டிரான்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டா. எல்லாருக்கும் 5th பிளேஸ் லிவர்பூல் தான் எல்லாரும் முடிவு எடுத்துட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து முடிவு எடுத்துட்டானுங்க. நான் வந்து இது பார்த்துட்டு இருந்தேன், இந்த நான் வந்து லிங்க்டின்ல வந்து இது 2-3 டேட்டா அனலிஸ்ட் எல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். ஸோ அதில் வந்து ஒருத்தர் போட்டிருந்தா அவள் வந்து அவளோட ப்ரெடிக்ஷன் மாடல் படி, இருங்க நான் இந்த நம்பர்ஸ் எடுத்து தரேன் என்ன சான்ஸ்ன்னு சொல்லிவிட்டு. அதாவது வி ஹேவ், இருங்கப்பா இங்க எதுக்கு சான்ஸ் டாப் 5 முடிக்கிறதுக்கா? இருங்க எக்ஸாக்ட் நம்பர்ஸோட நான் வந்திருக்கேன். அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்களா? ஆமால்ல ஃபேன் போட்டுருக்குமா, இங்க வேற வெயில் தாங்கல. அங்கேயே வெயில், இங்க பாருங்க எவ்வளவு 71 டிகிரியா? இல்ல நீங்க ஃபாரன்ஹைட்லாம் எனக்கு தெரியாதுங்க. செல்சியஸ்ல வந்து 14க்கு வெயில் தாங்க முடியல மக்களே. இவருக்கு வந்து இந்த திமிர்னாலேயே வந்து லண்டன்ல வந்து தனியா கொண்டு போய் நிக்க வைக்கிறா ஒரு சூரியனை. 14 டிகிரியா தாங்க முடியலையா? எங்க ஊர்ல 38. எங்க நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க அங்க எப்படி இருக்குன்ட்டு. நானே இங்க நல்ல வேலை இங்க இருக்கிறேன்னு எனக்கு இல்லைன்னு சந்தோஷமா இருக்கு. இவருக்கு 14 ஓவர் வெயில். சரி ஸ்டார்ட் என்னது? இல்ல அதாவது we have a 47.42% chance of finishing 5th, 28.94% chance of 4th, 16.85% chance of 3rd. அப்படின்னா எவ்வளோ? 47 + 28 65 81% சாம்பியன்ஸ் லீக் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இனிமே இந்த சீசனை ரிவ்யூ பண்ணி என்ன பண்றது அது நீங்க சொல்லுங்க. அதான் அடுத்த 5 கேம் இதே மாதிரி இந்த பேச்சுல தான் போய் ஆடுவானுங்க. 5 டர்ரின்னு கிளியும் அப்புறம் பிரென்ட்ஃபோர்டும் எவர்டன் நமக்கு மேல முடிப்பானுங்க. இந்த அசிங்கம் நம்மளுக்கு தேவையா? ஒழுங்கு மரியாதை 5 கேமை காணனா கூட ஏதோ ஒன்று பண்ணலாம். பட் ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி வாட்ஸ் யுவர் ஃபீலிங்? மக்கள் நீங்க உங்க ஃபீலிங் போடுங்க. லைக் எங்க ஆரம்பிச்சோம், இப்போ வந்து வேர் வி ஆர் ரைட் நவ், ஹவு டு யூ ஃபீல்? லைக் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கா? லைக் ஓகே அப்படின்னு
இல்லை அதாவது ஏதோ ஒரு எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன் இந்த பிளேயர்ஸோட மோட்டிவேஷன்லாம் பற்றி பேசும்போது, அதாவது ஒரு ஆர்சனல் சிட்டி கூட கம்பீட் பண்ண வேண்டிய ஒரு டீமு நம்ம இப்படியா இந்த ஃபிஃப்த்து பிளேஸுக்காக கம்பீட் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோமேன்னு அதனாலேயே சில பேரோட மென்டாலிட்டி கீழே போயிடுமோன்னு நான் உங்ககிட்ட அந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அப்போது. ஏன்னா அது ஒரு பாசிபிலிட்டியாக எனக்கு தோணுச்சு. அதே தாங்க இப்போ லைக் நம்ம அந்த பிளேயர்ஸ்க்கு சொன்னது தான் இப்போ நமக்கும் சொல்கிறேன். லைக் அதாவது வந்து இப்போ எப்படியும் தெரியும் டைட்டில் வர போகிறது இல்லைன்னு, 3rd 4th 5th இவனுங்க செல்சி எல்லாம் ஆடுறத பார்த்தா இது நமக்கே அவங்களே கொடுத்துருவாங்க போல இருக்கு. நம்ம வந்து 3-0 தோத்தா அவங்க 7-0 தோக்குறானுங்க. அதனால அண்ட் பிரென்ஃபர்டு வில்லா ஜெயிச்சிட்டானுங்க சண்டர்லேண்டு கூட, அது ஒன்றும் சொல்ல முடியாது. பட் லைக் ஜென்ரலாகவே இட் ஃபீல்ஸ் கன்ஃபர்ம்டு. அதாவது வந்து இட் ஃபீல்ஸ் லைக் நீங்கள் சொன்னீங்க லாஸ்ட் எபிசோடில், அதாவது 9 பாயிண்ட் கிடைச்சா போதும் அப்படி. ஃபுல்லம் கூட ஜெயிச்சா, இது ஃபுல்லம் கேமுக்கு முன்னாடி நான் சொல்றது, நீங்க சொன்னது 9 பாயிண்ட் 11 பாயிண்ட்ல 6 பாயிண்ட் 2 கேம்லயே வந்துருச்சு. லைக் இட் ஃபீல்ஸ் மோர் ஆர் லெஸ் லைக் ஒரு ஃபார்மாலிட்டி தான் இனிமே. சொல்லிட்டேனே, இப்ப அடுத்தது ஒரு 5 கேம் தோத்துருவாங்களே, ஃபினிஷ்ட். இதுக்கு மேல வந்து நம்ம பசங்க டேர்னப்பே ஆக மாட்டானுங்க நினைக்கிறேன். இல்ல பட் ஆன் a சீரியஸ் நோட், இப்போ வந்து 5 கேம்னா நமக்கு வந்து மேத்தமேட்டிக்கலி 8 பாயிண்ட் வேணும். If we get 8, we are getting 5th for sure. அதுக்கு மேல யாருனாலும் இது பண்ண முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போயிருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டீங்கல்ல, இட் ஃபீல்ஸ் லைக் வந்து ஏதோ ஒண்ணு அதான் அந்த ஒரு டிஸ்கனெக்ட் வந்துருச்சா. சரி, லைக் எவ்ரி வீக் வந்து நம்ம we are looking forward to a Liverpool game always. like so many years நம்ம வந்து கிளப் ஃபுட்பாலை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கிளப்பை எவ்ரி வீக் நம்ம திங்கக்கிழமையில இருந்து வென்ஸ்டே வரைக்கும் ஓகே கொஞ்சம் கூலிங் பீரியடு. வென்ஸ்டேல இருந்தே சனிக்கிழமை கேம் வரப்போகுது, ஞாயிற்றுக்கிழமை கேம் வரப்போகுது, யாரு கூட ஆடுறோம், என்ன பண்ண போறோம், எவன் கோல் போடுவான், என்ன டாக்டிக்ஸோட வரப்போறோம், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. பட் ஜென்ரல் கன்சென்சஸ் ஆஃப் so many fans வந்து right now is like, hey, we are detached from the club as much as possible இப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு அப்படிதான் இருக்கா? ஆமாம், இல்லை இட்ஸ் ஆல்சோ ப்ராடக்ட் ஆஃப் என்ன மாதிரி ஃபுட்பால் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு டிவியில் ஆஸ் ஃபேன்ஸ். அதாவது ஓகே நீங்கள் நான்லாம் வந்து ஹார்ட் கோர் ஃபேன்னு வச்சுக்கோங்க, அதாவது எப்போ முடியுமோ கேமை பார்த்துருவோம் எப்படி இருந்தாலும். பட் ஆனால் வந்து தெர் ஆர் ஃபேன்ஸ், அண்ட் இது வந்து நான் தப்பாக சொல்லலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெர் ஆர் ஃபேன்ஸ் ஹூ ஆர் லிவர்பூல் ஃபேன்ஸ், ஆனால் அவங்க வந்து தே மே பி லைக் ஓகே நான் வந்து கிளாப் டைமில் வந்து எனக்கு அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் பிடிச்சிருந்தது, இப்போ வந்து இதை பார்க்கும்போது எனக்கு லிவர்பூல் லைக் ஓகே நான் பார்ப்பேன், பட் ஆனால் அப்படி ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டாக நான் பார்க்க போகிறது இல்லை எனக்கு வேறு தான் வேலை இருந்தால் நான் வேறு தான் வேலையை பார்த்துருவேன். வேற இப்போ நீங்கள் எப்படின்னு தெரில, பட் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, அதாவது வந்து அவங்க லிவர்பூலோட ஸ்கெட்யூலை பேஸ் பண்ணி தான் அவங்க மற்ற டே பிளான் பண்ணுவாங்க. ஸோ லிவர்பூல் 3 மணிக்கு ஆடுறாங்கன்னா 3லேருந்து 5 வரைக்கும் அவங்க எந்த வேலையும் வச்சுக்க மாட்டாங்க. வேற லைக் இட் ஜஸ்ட் என்ன சொல்றது, அந்த ஒரு கேஷுவல் ஃபேன்னு சொல்ல விரும்பல, பட் அந்த ஒரு வெறியனுங்க அவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து தே என்ன சொல்றது, ஒரு தே லூஸ் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால்னு இல்லை, அந்த பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸு, இப்போ இன்ஜுரிஸ் எல்லாமே லைக் இட் ஆல் கான்ட்ரிபியூட்ஸ். அதான் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அந்த பிச்சில் என்ன பார்க்குறோமோ அது ஒரு இன்ட்ரெஸ்டா இல்லை, ஒரு நல்லா இல்லை பார்க்கறதுக்கு. கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. மேபி அந்த இப்போ நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இப்போ இந்த கிளப்பை வந்து நான் ஒரு 15-17 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறதுல இந்த லைவ் கேம்ஸை ஒரு 10 கேம் மிஸ் பண்ணியிருப்பேன். லைவாக அந்த 2 hours உட்காந்து பார்க்காம இந்த 15 இயர்ஸ் சேர்த்துனா ஒரு 10 கேம் மிஸ் பண்ணியிருப்பேன். ப்ராபபிளி ஒரு 15 கேம் மிஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் அந்த 2 hours இல்லைன்னா நான் எதுக்குடா அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல. ஃபார் மீ எனக்கு அந்த 2 hours நான் டிவி மட்டும்தான் பார்க்கணும். நான் வந்து எங்கேயுமே ஃபோன் எடுத்து நோண்டக்கூடாது, யாருமே டிஸ்டர்ப் பண்ண பிடிக்காது. எனக்கு வந்து இதை போய் பண்ணு அதை போய் பண்ணு, நான் சாப்பிட கூட மாட்டேன் அந்த 2 hours. லைக் நான் சாப்பிட்டு கூட உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு அந்த 2 hours எனக்கு 2 hours லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் எனக்கு நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு டைம் டேபிள் எனக்கு அப்படிதான் இருக்கும். எப்பவுமே இருந்திருக்கு இத்தனை வருஷமாவும். பட் நீங்க சொல்ல மாதிரி ஐ வாண்ட் ஆல்சோ பிளேம் தி அதர்ஸ். நிறைய பேர் கேஷுவலாக பார்ப்பாங்க, நான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் லஞ்ச் சாப்பிட்ற டைமில் வந்து நான் லிவர்பூல் பார்ப்பேன். அதே மாதிரி வந்து சில பேர் வந்துட்டு வேற ஏதோ வெளியே இருப்பாங்க. சில பேர் வந்து அப்போ கூட டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது காரை கொண்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை பப்ல போய் பார்க்குறவங்களா இருக்கட்டும். எத்தனை பேர் அப்படியும் இருக்காங்கல்ல, ஒரு அது ஒரு குரூப்பாக சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இதுவாக இருக்கட்டும். இட் ஹஸ் பிகம் டிஃப்ளேட்டட். நான் ஒரு 2 எபிசோட் முன்னாடி சொன்னேன்ல, எனக்கு கோல் போட்டு செலிப்ரேஷனே மறந்து போச்சுடா அப்படின்னு. அந்த மாதிரி when it comes to that stage இல்லை, எனக்கு இந்த எவர்டன் கேமும் அப்படிதான் இருந்துச்சு. It's been a really long time since I celebrated ஒரு கோல். அப்போ அந்த வேன் டேக் எனக்கு அந்த கோல் அடிக்கும் போது கூட எனக்கு உண்மையாக செலிப்ரேஷன் மோட்லேயே எனக்கு ரிலீஃப் தான் இருந்துச்சு.
அப்பா கோலா போட்டானுங்கடா அப்படின்னு. யூஸ்வலா நம்ம வந்து ஜம்ப் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கணும், கரெக்டா? நம்ம வந்து லைக் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும். வி ஷுட் பி செலிப்ரேட்டிங் பேசிக்கலி அந்த ஒரு இதைய. நான் இன்ஸ்டன்ட் நான் வந்து அப்பா கோலா போட்டுறேங்க, இந்த மேட்சை ஜெயிச்சிட்டோம் போ அப்படின்னு மட்டும்தான் எனக்கு ஃபீலிங் இருக்குது அதுல. ஸோ தட் ஷோஸ் த அந்த ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம், எங்க இருந்தோம் இப்போ எங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவ் வாஸ் திஸ் எவர்டன் கேம்? உங்களுக்கு எப்படி பார்த்தீங்க, என்ன இருந்துச்சு? அதாவது லைக் ஓவரால் சொல்லணும்னாக்க 1-1 would have been a fair score என்னை பொறுத்த வரைக்கும். ஐ மீன் ஐம் நாட் சேயிங் ஜெயிச்சதுக்காக எனக்கு கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் பண்ணல. பட் ஆனால் ரியலிஸ்டிக்காக ஒரு நியூட்ரலாக பார்த்தோன்னா 1-1 would have been a fair score. ஏன்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 30 minutes ஆஃப் த கேம் எவர்டன் were definitely the better team. ஓகேவா? ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒன்று அந்த the way we ended the first half was good. We were the better teamனு கூட நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வாஸ் வெரி 50-50. எந்த சைடுக்குமே, ரெண்டு சைடுக்குமே ஒன்றும் பெரிய கண்ட்ரோல்லாம் இல்லை, இதுவாக இல்லை. நான் அப்போவே யோசித்தேன், இந்த கேம் வந்து இட் வில் ஃபினிஷ் 1-1. யாராச்சும் ஜெயிச்சாங்கன்னா அதான ஒரு மிஸ்டேக்காக இருக்கும். இல்லை இந்த இவன மாதிரி அந்த டார்காவ்ஸ்கி ஒரு கோல் அடித்தானே அந்த ஆன்ஃபீல்டுலையா இங்கேயா குடிசனில், அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் மூமெண்ட், அந்த மாதிரி லைக் ஒரு லாங் ரேஞ்ச் ஷாட் அந்த மாதிரி எதாவது இருந்தால் தான் லைக் சம் ஒன் ஆஃப் தீஸ் டூ வில் வின்னுங்கிற மாதிரி இருந்துச்சு. லைக் அண்ட் இட் ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் தட். அந்த ஃபுல் கேமே வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. லைக் இட் டென்ட் ஃபீல் லைக் வந்து வி வர் டாமினேட்டிங், வி டிசர்வ் டு வின், அதெல்லாம் சொல்லவே முடியாது. லைக் தட்ஸ் ஹவ் ஐ ஃபெல்ட் இந்த கேமில். And I just felt in the first 30 minutes வந்து although they were in the ascendancy, maybe I felt okay, ஒரு 2-3 சான்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும், ஆனால் எதையுமே எடுத்துக்கல அப்படிங்கிறதா வந்து ஐ ஃபெல்ட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 30 minutesல. பட் அதுவும் கிளியர் கட் சான்ஸாக இருந்துச்சுன்னு எதாவது சொல்ல முடியாது. பேசிக்கலி தட்ஸ் ஹவ் ஐ சாட் அண்ட் ஐ செட் ஆடா போடா ஏதோ ஒரு 2 ஹாஃப் சான்ஸ் வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு. லைக் ஆக்சுவலா இந்த சான்ஸ் கிரியேஷன் இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்து, நீங்க அடிக்கடி இது சொல்லுவீங்க, அதாவது சான்ஸ் கிரியேட் பண்றான் நான் எடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு, விச் இஸ் ட்ரூ, நான் அது இல்லைன்னு சொல்லலை. பட் இது எதுக்குன்னா ஒரு கேமுக்கு வந்து மேபி வி கிரியேட் ஒரு 3 or 4 குட் சான்சஸ்ன்னு வச்சுக்கோங்க ஃபுல் 90 minutesல, அண்ட் வி டோன்ட் டேக் தம். எனக்கு ஆக்சுவலாக இது ஒரு கேள்வி யாரோ எங்கிட்ட கேட்டாங்க இதை. அதாவது வந்து எப்படின்னா, do you think that's a sign of a good team? In the sense வந்து the fact that we are creating only 3 to 4 good chances a game and strikers மேலே அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா அவங்களோட லாஜிக் என்னன்னா, இஃப் அதாவது ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு வந்து இட்ஸ் ஒரு ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷன் அந்த ஃபினிஷிங்கிறது, அந்த ஷாட் எடுக்கும் போதோ இல்லை 1-on-1 வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் ஹை ப்ரெஷர். ஸோ இன் அ கேம் வந்து த மோர் யூ கேன் கிரியேட் த பெட்டர் இட் இஸ் இல்லை. ஸோ அதனால அவங்களோட கேள்வி என்ன இருந்ததுன்னா, would you rather not be a fan of a team, அதாவது ஸ்ட்ரைக்கர் மேலே இவ்வளோ ப்ரெஷர் போடுறதுக்கு பதிலாக saying that they are not taking their chances, நீங்கள் ஏன் இப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஏதாவது வந்து we are not creating enough for the strikers அப்படின்னு சொல்லிட்டு. I'm not saying வந்து சாலாலாம் ஓப்பனாக 1-on-1லாம் மிஸ் பண்ணல, அந்த மாதிரிலாம் நான் அதுவும் சொல்லலை. லைக் அதெல்லாமும் இருக்குது. அண்ட் ஏன்னா அவங்களோட லாஜிக் என்னன்னா, ஓகே 3 or 4 குட் சான்சஸ் கிரியேட் பண்ணுறீங்க, இஃப் த கீப்பர் ஹேஸ் அ குட் கேம் he only has to make 3 or 4 saves. ஸோ மேபி சாலா இஸ் டூயிங் த பெஸ்ட் ஹி கேன், மேபி எகிடிகே இஸ் டூயிங் த பெஸ்ட் ஹி கேன். ஆனால் அங்கே ஆப்போசிட் கீப்பர் வந்து பயங்கரமான ஃபார்மில் இருக்கான், ஒரு ராயா வந்து அங்கேயும் இங்கே தாவி பிடிச்சானாக்க யூஆர் புட்டிங் ஸோ மச் ப்ரெஷர் அந்த ஸ்ட்ரைக்கர். ஏன்னா அந்த 3-4 சான்ஸ் தான் அவங்களுக்கு கேம் ஃபுல்லாகவே கிடைக்குது. ஸோ ஷுட் யூ நாட் கிரிட்டிசைஸ் த கிரியேட்டர்ஸ் மோர், மிட்ஃபீல்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆர் த சிஸ்டம் மோர் ஆர் வாட் எவர் இட் இஸ், அந்த கிரியேஷன் ஆஸ்பெக்டை நீங்கள் ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு யாரோ கேட்டிருந்தாங்க. ஸ்பாட் ஆனுங்க. இது வந்து எங்கேயோ ஸ்டார்ட் பார்த்தேன், we've created the most number of chances in the Premier League. See இந்த சான்ஸ்ங்கிறது நான் வர்றேன் என் பையன் ஃப்ளோரியன் வர்ட்ஸ் செகண்ட் மோஸ்ட் சான்சஸ் கிரியேட்டட் இன் தி பிரீமியர் லீக் பிஹைண்ட் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். இது எப்போ எவர்டன் கேமுக்கு அப்புறம். ஸோ இது லேட்டஸ்ட் நியூஸ். அசிஸ்ட் எவ்வளோ இந்த சீசன் 3. அப்ப அவன் மேல தப்பா அப்படின்னு நான் கேக்குறேன். அப்போ வந்து சிஸ்டம் மேலே தப்பு இல்லை, சான்ஸ் கிரியேஷன் வருது, அப்ப நம்ம எடுக்க மாட்டேங்கிறோங்கிறதா பிரச்சனை. இந்த பக்கமும் தாவி அந்த பக்கமும் தாவக்கூடாது, கரெக்டா எப்படி வலை விரிச்சு வச்சனோ சொயின்னு வந்து உள்ள விழுந்தீங்களா, அதான் அப்ப சான்ஸ் கிரியேஷன் நடக்குது. சும்மா லைக் நான் வந்து ஃப்ளோரியன் வேர்ட்ஸ்க்காக சொன்னேன். இல்ல எதுக்கு அது எதுக்கு வந்ததுன்னா, இந்த ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் அண்டர் பெர்ஃபார்மிங் இல்ல இல்லைங்க. சீரியஸா இந்த நீங்க கேட்ட கேள்வி வந்து 3 or 4 குட் சான்சஸ் தான் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, the thing is we are creating tons of chances. ஆனா இந்த tons of chancesல வந்து 90% எல்லாம் half சான்ஸா இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ரைக்கர் ஃபினிஷ் பண்ணணும், இல்ல ஒரு 4 பிளேயரை தாண்டி போய் எடுத்து ஃபினிஷ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு half சான்ஸ் எல்லாம் cannot be counted as a chance. But technically stats wise it will be a chance. ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா வந்து அவனுக்கு ஒரு சான்ஸ் தான் அதை கன்சிடர் பண்ணுவானுங்க.
பட் அதனாலதான் பிக் சான்சஸ் இன்னொரு ஸ்டாட் இருக்குது. அப்படியே ஒரு விஷயம் இருக்கு. ஸோ in terms of number of chances created நம்ம தான். in terms of the highest xg in the league நம்ம third, behind city arsenal நம்ம தான் in terms of xg. இல்ல behind city chelsea நம்ம தான் in terms of xg. chelsea have done really well. chelsea have done really well in terms of xg. again they are not finishing their chances. see in the seasonமே வந்து we've created so much தான். இந்த 3-4 chances per game தான் we are creating. that is the truth. இல்லன்னு யாருமே டினை பண்ண முடியாது. இந்த எவர்டன் கேம்ல first halfல I think Isak had 5 touches of the ball. ஓகே, மொத்த ஹாஃப்ல ஹி ஹேட். அதுக்கு நான் வரேன், நீங்க சொல்லுங்க, பட் நான் அதுக்கு வரேன். இல்ல என்னன்னா the chances, இப்போ நீங்க வந்து 5 சான்ஸ் சொல்றீங்கல்ல, 5 சான்ஸுமே டேப் இன்னா இருந்தா ஐ வில் ஆஸ்க் தி பிளேயர்ஸ், ஏண்டா டேப் இன்லாம் முடிக்க மாட்டியாடா நீ அப்படின்னு என்னால கேள்வி கேட்க முடியும். 5 சான்ஸ்ல வந்து ஒரு 3 சான்ஸ் வந்து கொஞ்சம் 50-50 தான், முடிக்கலனாலும் ஃபினிஷ் கேள்வி கேட்க மாட்டேன், முடிச்சிருந்தாலும் ஓகே நான் பாராட்டி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலமால் இருக்கிற சான்ஸா இருந்தால் then it doesn't really matter much. கரெக்டா? லைக் நான் பிளேயர்ஸ் மேல வந்து தப்பு சொல்ல முடியாது. ஐ வாஸ் லைக் ஏன்டா உன்னால கிரியேட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிதான் கண்டிப்பா வந்து நிற்கும். அதை யாருமே டினை பண்ணவும் முடியாது. இந்த சீசன் ஹாஸ் பின் மோர் டுவர்ட்ஸ் ஒரு 70% வந்து ஏன்டா கிரியேட் பண்ண முடியல, ஒரு 30% தான் என்னால வந்து டேய் கிரியேட் பண்ணணும் ஆனா நீங்க எடுக்கல அப்படின்னு சொல்ல முடியும். மொத்த சீசனுமே அப்படிதான் இருந்திருக்கு. ஒரு 75% கூட நம்ம சொல்லலாம் நல்லா கிரியேட் பண்ணுங்கடா, ஜஸ்ட் கிரியேட் பெட்டர் XG chances to make it easier to score. Basically அதான் நம்மளுடைய philosophy. அதுதான் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். லைக் அதாவது இட் ஹாஸ் பின் போத். நான் அந்த கேள்வி கேட்கும் போதே சொன்னேன், அதாவது நான் வந்து இப்படி சொல்ல மாட்டேன் ஏடிகே வந்து கிடைக்கிற நல்ல சான்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்றான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிகாஸ் சில சான்சஸ்லாம் அவனும் ஃபினிஷ் பண்ணல. ஏடிகேன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். பட் ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்றது, ஒரு மிக்சர் ஆஃப் போத். இந்த சான்ஸ் கிரியேஷனும் சரியில்லை. நீங்க சொல்ற மாதிரி நீங்கள் ஒரு பாயிண்ட் நல்லா சொன்னீங்க, அதாவது வந்து ஹாஃப் சான்ஸ் கிரியேட் பண்ணாலும் அது வந்து சான்ஸ் லைக் அது சான்ஸ்னு ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு அந்த ஸ்டாட்ஸில். அதே மாதிரி தான் எக்ஸ்ஜிக்கும். ஸோ வந்து இப்போ நான் வந்து 40 யார்ட்லேருந்து ஒரு ஷாட் எடுக்கிறேன், அதை ஒரு டிஃபெண்டர் பிளாக் பண்ணுறேன்னா அதுவும் வந்து எக்ஸ்ஜி ஆஃப் 0.01 0.02 இருக்கும் அங்கேயும். இட் ஆல் ஆட்ஸ் அப். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி வி ஆர் கிரியேட்டிங். எக்ஸ்ஜியில் நீங்கள் நம்ம தேர்ட் இருக்கோம்னு சொன்னீங்க, விச் மேக்ஸ் சென்ஸ். இந்த சென்ஸ் ஆஃப் வந்து சில கேம்ஸ்லாம் நம்ம நிறைய ஷாட் எடுப்போம், நிறைய இது பண்ணுவோம், ஆனால் பிளாக் ஆகும், கீப்பர் சேவ் பண்ணுவான், கீப்பருக்கு நேரம் வரும், மேலே போகும், கீழே போகும், சைடில் போகும், எல்லா இடத்துலையும் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஷாட் எல்லாம் கவுண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரீ வைஸ் அண்ட் அந்த கேம்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேபி 1 or 2 சான்சஸ் வில் பி வெரி குட் சான்சஸ். அதில் ஒன்று வந்து ஏடிகே மேலே அனுப்புவான், இன்னொன்று வந்து கீப்பர் நல்லா சேவ் பண்ணுவான், வாட் எவர் இட் இஸ். திஸ் ஹஸ் பின் த பேட்டர்ன் ஆஃப் அவர் கேம்ஸ் த்ரூ அவுட் இந்த சீசன். இந்த விஷயம் என்ன தெரியுமாங்க, both have to work. correcta? You have to create a lot of chances. ஆனா there will be games where you don't get to create a lot of chances also. எல்லா கேமுமே நீ 10 சான்ஸ்ல கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு நான் ஆப்போசிஷன் வந்துட்டு டேய் வாங்கடா நீ 10 சான்ஸ் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லவா போறோம். இல்ல, சில கேம்ல 2-3 சான்சஸ் தான் கிரியேட் பண்ணுவோம். அந்த 2-3 சான்சஸை எடுத்து தான் ஆகணும். you need to have those best players in the best form to take 2-3 chances. see basically இப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா there is a football these days runs on narrative. correcta? That is down to the fact of social media being so predominant. இப்போ எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். எல்லாத்துக்குமே they are entitled to have நல்லா விளையாடுறோமா நல்லா விளையாடலையா, இது ஒர்க் ஆகுதா இது ஒர்க் ஆகல, எல்லாத்துக்குமே ஒரு ஒப்பீனியன் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு தான் சோஷியல் மீடியான்னு ஒரு இருக்குது. the problem is அந்த narrative வந்து is being set by ஒரு 10 பேர் who have humongous followers. கரெக்டா? அந்த சோஷியல் மீடியால இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ நான் வந்து உட்காந்து ஒரு கேம் பார்க்குறேன்னு வைங்களேன், நான் வந்து 90 minutes பார்த்துட்டு நானே ஃபர்ஸ்ட் இடத்துல சோஷியல் மீடியாவுக்கு போவேன், என்னதான் சொல்லியிருக்கானுங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் போவேன். போய் பார்த்தோன்னே என்னோடைய இதைவே எனக்கே ஜட்ஜ்மெண்ட் நானே யோசிப்பேன், நம்ம வேற மாதிரி பார்த்தோம், இவன் வேற மாதிரி எழுதியிருக்கான், ஒருவேளை நான் ஒழுங்கா பார்க்கலையோ இல்லை நான் ஒழுங்கா பார்த்து அவன் ஒழுங்கா எழுதலையோன்ட்டு. இப்போ நான் எதுக்கு இந்த நரேட்டிவ்ங்கிற ஆஸ்பெக்டை எடுத்துட்டே வந்தேன்னா, some games we would have actually played well, ஆனாலும் we wouldn't have won, drawல முடிஞ்சிருக்கும். some games we would have been really bad, ஆனா தப்பி தவறி ஜெயிச்சிருப்போம். basically narratives are set based on results. நீ எவ்வளவு கேவலமா விளையாடியும் நீ வந்து 10 கேம் நீ வின் பண்ணினா, அந்த 10 கேமே கேவலமா ஆடுற 10 கேமே நீ வின் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் வில் ஸ்டார்ட் டு see only the positives. இங்க பாரு இந்த பிளேயர் வந்து 10 out of 10 பாஸ் கம்ப்ளீட் பண்ணா, இந்த 3 லைன் பிரேக்கிங் பாஸ் பண்ணா,
3 பிளாக் பண்ணா அப்படிங்கிற பாசிட்டிவா மட்டும் தான் எடுத்து பார்ப்போம். ஏன்னா ரிசல்ட் நம்மளுக்கு ஃபேவரா வந்துருச்சு. எதுக்கு நாம உட்கார்ந்து இது பண்ணிட்டு ஆனா அதே ஒரு டிராவோ ஒரு லாஸோ வந்தா பைல போகும். இது வெளியே போகணும், இது சரியில்லை, அது சரியில்லை, கீப்பர் சரியில்லை, டிஃபென்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி நரேட்டிவ்ஸ் ஆர் செட் பேஸ்ட் ஆன் தி ரிசல்ட்ஸ் தட் வி கெட். இல்ல இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க 5 கேம் பாக்குறீங்க, 5 கேம் வின்னு. ஆனா 5 கேமும் டே என்ன கன்றாவியான ஃபுட்பால்றாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது. ஆனா 5 கேம் முடிச்சதுக்கு சொல்லுவீங்க, யோசிச்சு பார்த்தா 5 கேமே வின் பண்ணியிருக்கோம், சரி எதுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு நம்ம போயிடும். அப்பவும் நீங்க இந்த நரேட்டிவ் நீங்க சொன்ன அதே சிச்சுவேஷன் நரேட்டிவ்லாம் சாம்பியன் டீம்ஸ் ஆர் மென்ட் டு வின் கேம்ஸ் வின். கரெக்ட் கரெக்டா, அதுவும் சொல்லுங்க ஒரு மீடியால. கரெக்ட், அதான் சொல்றேன். ஸோ ரிசல்ட்ஸ் டிரைவ் எவ்ரிதிங். நீ எவ்வளவு கேவலமானாலும் ஆடு. அதனால தான் கம்மிங் பேக் நம்ம 2 பேரும் வச்சு சொல்லியிருக்கோம் இந்த சீசன் ஃபுல்லாவே. எனக்கு அந்த வார்த்தையே அழுத்து போச்சு, கேம் ஸ்டேட்னு. நீ எவ்வளோ கேவலமா ஆடி 2 சான்ஸ் கிரியேட் பண்ற, 2மே ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிரிட்டி ஸ்மூத் சேலிங். அந்த கேம்ல நீ சான்ஸ் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல அதுதாங்க லைக் அது அதாவது இந்த கேம் ஸ்டேட்னு சொல்லும்போது the problem is அந்த ஒரு 2 சான்ஸ் மேல அவ்வளோ டிபெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 2 சான்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோன்னு தெரில, ஆர் கிரியேட் பண்ணாலும் இவனுக்கு எடுப்பானுங்களான்னு தெரில. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் என்ன சொல்றது, அதாவது இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். இப்போ I'm not saying சிட்டி இப்போ பர்ன்லிக்கு அகைன்ஸ்டா ஆடினாங்க, they didn't play well. ஆனா கடைசியில ஒரே ஒரு இது மட்டும் they created ton of chances நேத்து பர்ன்லி கூட. அதுதான் சொல்றேன். இல்ல they didn't play wellனாக்க they didn't take most of their chances. கரெக்ட். ஈஸியா 5-0 6-0 னு ஜெயிச்சிருக்க வேண்டிய கேம். ஆமா. பட் they didn't take their chances. ஆனா அதுதான் நான் சொல்றது, டிஃபரன்ஸ் அங்க they created like ஒரு 10-15 chances. சோ அதனால கடைசியில they are able to get that win. அதுதான் நான் சொல்றேன். பிகாஸ் அந்த 10-15ல இவங்க ஒன்னு எடுத்தா போறோம். வேற நம்ம கம்பேர் பண்ணணும்னா நம்ம பர்ன்லி ஆடின போது அவ்வளோ கிரியேட் அவே கேம்ல இல்லை, ஹோம் கேம்ல அவ்வளோ கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. லைக் ஐ கேனாட் சே நம்ம ஒரு 15 சான்சஸ் கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் ஜெயிச்சோம், ட்ரா பண்ணோம் அந்த கேம் அப்படின்லாம் என்னால சொல்ல முடியாது. வேற நம்ம கிரியேட் பண்றது ஒரு 6 சான்ஸ், அதுல 1 எடுத்தே ஆகணும். இட்ஸ் ஜஸ்ட் பர்சன்டேஜ் கேம் இல்ல. 1 out of 15க்கும் 1 out of 6க்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் அது, the value of that chance. இன்னொன்னு ஸ்பீக்கிங் ஆஃப் அந்த டச்சஸ், இந்த ஸ்டாட்ஸ் பத்தி, ஈசாக்கு 5 டச் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட் தான். இட்ஸ் நாட் நான் ஒரு ஸ்ட்ரைக்கரை பொறுத்த வரைக்கும் ஐ நெவர் அந்த டச்சுங்கிற ஸ்டாட் ஐ நெவர் வேல்யூ இட் தட் மச் ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு கேம் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஹாலண்ட் ஐ திங்க் ஃபுல் கேம் he played full 90 minutes. இந்த சீசன் இல்லை, லாஸ்ட் சீசனோ இல்லை அதுக்கு முன்னாடி சீசனோ, வாட் எவர் இட் இஸ், ஃபுல் கேமே he only had around 13 touches. ஆனால் அந்த கேம்ல he finished with 2 goals. ஸோ த ரீசன் ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு அது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு எனக்கு, ஒரு ஸ்ட்ரைக்கர் டிபெண்டிங் ஆன் ஹவு த கோச் வாண்ட்ஸ் ஹிம் டு பிளே, ஹி மே நாட் கெட் தட் மெனி டச்சஸ். ஒரு ப்ராப்பர் அந்த போச்சர் டைப் ஸ்ட்ரைக்கர்லாம் தே டோன்ட் கெட் தட் மெனி டச்சஸ். வேற ஒரு ஃபிர்மினோ டைப் ஸ்ட்ரைக்கர் நிறைய டச் இருக்கும், ஹாரிகேன்கெல்லாம் நிறைய டச் இருக்கும் ஒரு கேம்லயும் பயனுக்கு. ஸோ லைக் ஒரு ஸ்ட்ரைக்கரை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் வேல்யூ த டச்சஸ் ஆஸ் மச். அது எப்போதும் அது போடுவானுங்க. அலெக்சாண்டர் ஈசாக் ஹேட் ஃபியூவர் டச்சஸ் தன் இந்த கேம் போட்டானுங்க, ஃபியூவர் டச்சஸ் தன் மமடாஷ்விலின்னு ஒரு ஸ்டேஜ்ல. To me I was like it didn't matter. அதுதாங்க இது ஒரு விஷயமா புடிச்சுக்குவாங்க எல்லாரும். ஸ்ட்ரைக்கருக்கு 5 டச் தானா, அப்ப என்னடா ஸ்ட்ரைக்கர் எப்பரா கேமுக்குள்ள கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமே பாத்தீங்கன்னா ஈசாக்கு 2 சான்ஸ் இருந்துச்சு, 2யும் நேரா அடிச்சான் பிக்ஃபோர்டுக்கு. See, that's because he's rusty. I'm not blaming Isak for it. That's because அவன்ட்ட கேம் டைமே கிடையாது, அவன் அப்படிதான் இருப்பான். He needs to have 5 solid games in a row. அந்த 5 solid gamesலயும் அட்லீஸ்ட் ஒரு 75 minutes அவன் ஆடணும். அப்பதான் ஒரு ஸ்ட்ரைக்கர் will get ஒரு மேட்ச் ஃபிட். அப்பா பால் நல்லா வருது ஒரு கான்ஃபிடன்ஸோட. நீங்க சொல்றீங்க, அப்ப கூட நான் சொல்றேன், நடு சீசன்ல ஈவன் 5 games ஆடினா கூட இட் மே டேக் ஈவன் லாங்கர் தென் 5 games நடு சீசன்ல. ஏன்னா இது இப்ப இந்த சீசன் தான் நான் அது கத்துக்கிட்டேன். எங்ககிட்ட ஒரு லெஃப்ட் பேக் ஒன்னு இருக்கான் என்னோட டீம்ல. ஸ்டார்டட் தி சீசன் பிரில்லியன்ட்லி, வாஸ் தி பெஸ்ட் பிளேயர் பை a mile, country mile. he was the best player. ஒரு பெரிய இன்ஜுரி, ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்தது அவனுக்கு. he was out from நவம்பர்ல இருந்து till February வரைக்கும் he was out. அப்புறம் every time he has come on he looked nothing like the player he was before. like zero, literally zero. அதாவது நீங்க பேசுனீங்களா ஏன்டா இது நடக்குதுன்னு ஏதாச்சும் நடந்துச்சா? லைக் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஆமா. சோ
லைக் நான் வந்துட்டு தனியா பேசினேன், he was like I'm struggling to get into the run of the flow of the game. எனக்கு அந்த ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கு. வேற ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் எனக்கு அவ்வளோ I didn't feel it as much. ஏன்னா நான் I had a pre-season, எனக்கு வந்து ஒரு இது இருந்துச்சு. இப்போ வந்து சடனா திரும்ப I'll stop you there. இப்போ நீங்க வந்து ஒரு பிளேயர்கிட்ட 1-on-1 பேசி உங்களுக்கு அது புரியுது, லைக் ப்ரீ சீசன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. ஒரு ஒரு லைக் டு பில்ட் அப் டு த சீசன் இஸ் ஹவு மச் ஆஃப் அன் இம்பார்ட்டன்ஸ் இட் டஸ் ஹேவ் அப்படின்னு. நமக்கு வந்து we had a 2 week later, நமக்கு 2 weeks தான் ப்ரீ சீசனே இருந்துச்சு. Because of the unfortunate passing of Jota, we had to postpone it and we started pretty late. நம்ம ப்ரீ சீசனே ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சிச்சு. இதே போன வருஷம் பாத்தீங்கன்னா we had a full pre-season. புது மேனேஜர், புது கோச்சிங் ஸ்டாஃப், அந்த ஸ்டாஃபுக்கு யாருமே பிளேயரை பத்தி தெரியாது. பட் ஸ்டில் they had 30 days ப்ராப்பரா. we went on 2 tours நினைக்கிற போன வருஷம், wherever we went அந்த pre-season. is how important is that? அதனால தான் உங்களுக்கு அங்கேயே ஸ்டாப் பண்ணது நீங்க pre-season சொன்ன வார்த்தை. ஸோ அதுதான், ஸோ அந்த மோஸ்ட் ஆஃப் யுவர் கண்டிஷனிங் ஒர்க். அதனால தான் நீங்கள் எல்லா கிளப்போட ப்ரீ சீசன் டசன்ட் மேட்டர் எந்த லெவலில், சாதாரண டீமா இல்லை ப்ரொஃபஷனல் டீமா, எந்த லெவல் இருந்தாலும் ப்ரீ சீசன் எடுத்துட்டீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் தர் கண்டிஷனிங் ஒர்க் இஸ் டன் டியூரிங் தட் டைம். ஸோ எப்படின்னா ஹவு யூ வாண்ட் யுவர் பிளேயர்ஸ், அந்த கண்டிஷனிங் லெவல் வந்து இஃப் யூ ஷுட் கெட் இட் டு அரௌண்ட் 80 to 90%. இதை நான் பேசிட்டு இருந்தேன் எங்கள் யூனிவர்சிட்டி ஃபிசியோதெரபிஸ்ட்டை, டீம் ஃபிசியோட்ட. யூ வாண்டட் டு கெட் இட் டு 80 to 90% ப்ரீ சீசனில். ஏன்னா the first few matches, அந்த first 6 to 7 matches வந்து that will get you up to 100%. அதுக்கப்புறம் the peak வந்து it will be maintained for a long time. Your aim அந்த ப்ரீ சீசனோட என்னன்னாக்க அந்த பீக்கை வந்து to maintain as long as possible. அண்ட் அதுக்கப்புறம் வந்து when it starts to decline, inevitably எல்லா டீமுக்குமே அது டிக்ளைன் ஆகும் பிகாஸ் ஆஃப் டயர்ட்னஸ், ஃபெட்டிக். இப்போ எங்கள் டீமே எடுத்துட்டிங்கன்னா நேற்று தான் கால்குலேட் பண்ணியிருந்தேன், வேர் இந்த சீசன் எண்ட் பண்ணும்போது we would have played 44 games in the season. ஸோ அந்த அந்த டயர்ட்னஸ் ஃபேக்டர் வந்து வரும், எல்லா டீமுக்கும் வரும் அது. ஸோ அது வரும்போது முன்னே யூ வாண்ட் டு ஸ்லோ டவுன் வென் இட் கம்ஸ், யூ வாண்ட் டு ஸ்லோ டவுன் ஹவு ஃபாஸ்ட் இட் ட்ராப்ஸ். அதுதான் எய்ம் அந்த ப்ரீ சீசனில் கண்டிஷனிங் அவ்வளோ பண்ணுறது. அதனால தான் நீங்கள் எல்லா டீமோட ப்ரீ சீசனும் பார்த்தீங்கன்னா கண்டிஷனிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எதுக்கு நான் இந்த பிளேயரோட எக்ஸாம்பிள் கொண்டு வந்தேன்னா, எனக்கே இந்த சீசன் தான் ரியலிஸ்ட், லைக் ஒரு பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு புரிஞ்சுது, அதாவது வாட் அ பிளேயர் கோஸ் த்ரூ அப்படின்னு ப்ரீ சீசன் இல்லாமல், ஒரு அந்த ஒரு எக்ஸ்டெண்டட் பிரேக்கோட. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதாவது அவன் என்ன சொன்னா, ப்ரீ சீசன் முடிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் 6 to 7 games when he played அவனுக்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி அது இந்த ஒரு எக்ஸ்டெண்டட் 4 months பிரேக்கு அப்புறம் வரான்ல, 3-4 months அப்புறம். ஸோ he just didn't feel the same way. ஸோ அந்த பண்ண கண்டிஷனிங்லாம் it just went down and he is not able to get it back up to 90 இப்போ. ஏன்னா கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஸ்டார்ட் வந்துச்சு, நம்மளும் செல்சியும் தான் we've been outrun by the opposition most games this season. நமக்கு வந்து 2 ரீசன் இருக்கு. ஒரு ரீசன் வந்து we have the possession all the time, so we don't need to run to get possession. ஓகேவா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர் இருக்கு. ரெண்டாவது ஃபேக்டர், நமக்கும் செல்சிக்கும் தான் we had reducted pre-seasons. நமக்கும் 2 weeks தான் செல்சி have had the least because அவங்க ஃபைனல் வரைக்கும் போனாங்க கிளப் வேர்ல்ட் கப்ல. அதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட I think they had like 1 week or something அவங்களோட ப்ரீசீசன் வந்து இந்த 6 days of pre-season essentially in 1.5 years or 1-2 years or whatever something அதான். so there is no surprise as to both of us being so far back conditioningல. மெக்காலிஸ்டர் வந்து லாஸ்ட் சீசனே லாஸ்ட் 4 games அவன் ஆடல, ஞாபகம் இருக்கா? ஏதோ இன்ஜுரி பிக் பண்ணான்னு சொல்லிட்டு 4 கேம் ஆடல, ப்ரீ சீசன் சுத்தமா வரல, ப்ரீ சீசன்ல எந்த கேமுமே ஆடல. அப்போ சுத்தமா கண்டிஷன்டாவே இல்ல அவன் பாடி. யூ கேன் சே going so slow to all those challenges, incountable number of challengesல வந்து ஸ்லோவா போய் he misses the man. அப்புறம் that one pass is played in behind it, we all get caught out completely. so அந்த players வந்து கண்டிஷன்டா இல்லைனா whatever you want to implement அது இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. அது எந்த கோச்சா இருந்தாலுமே அதை பண்ண முடியாது, பண்ணவும் நடக்கவும் போறது கிடையாது. ஓகேவா, இந்த எவர்டன் கேம் எஸ்பெஷலி நான் இதை வந்து எத்தனை தடவை சொல்லிட்டேன், இந்த கிராவன்பர்ட்ஸை தூக்கி தயவு செஞ்சு கடாசுங்க, அவனை எல்லாம் வந்து பக்கத்திலே வரக்கூடாது. I was begging for someone to make a compilation of the number of miss passes he made this season. அந்த கேம்ல அந்த கேம் மட்டுமே மிஸ் பாஸ் பண்ணி சாரி அப்படிமா அத்தனை மிஸ் பாஸ் அந்த கேம்ல கிராவன்பர்ட்ஸ். ஐயோ, எனக்கு எப்படா அவனை தூக்கி போடுவாங்கன்னு எனக்கு இருக்கு, சீரியஸா சொல்றேன். அந்த டீமே எனக்கு தெரிஞ்சு
100% இம்ப்ரூவ்மெண்ட் வராது. பட் ஐ கேன் கேரண்டி ஒரு 25% இருந்து ஒரு 50% அவனை ரிப்ளேஸ் பண்ணாலும் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், கண்டிப்பா வரும். ஐ ஆம் வெரி ஷூர் ஆஃப் இட். நம்பர் 6 ஃபெபினியோ வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நம்பர் 6 யாருங்க ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்ல. எம்ரேச்சானா ஆடினா, ஆனா ஒரு ரொட்டேஷன் ஜோ ஆலன்லாம் இருந்தான். ஜோ ஆலன், எம்ரேச்சானா, லூக்கஸ் லீவா இவங்க எல்லாம் தான் அந்த பொசிஷன் வந்து ஆடினாங்க. கரெக்டா? அவங்க இருந்ததுக்கும் ஃபெபினியோ வந்ததுக்கும் we were willing to take much more of a risk. கரெக்டா? ஃபெபினியோ எங்க வந்தாலும் புடிச்சு நிப்பாட்டிடுவான்டா, என்ன ஆனாலும் வைனால்டம் பின்னாடி ஓடி வந்து நிப்பாட்டிடுவான்டா. நீங்க 2 பேரும் மேல போறீங்க, ஃபார்வர்ட்ஸ் 3 பேர், நீங்க 5 பேர் மேல தான் நிக்கணும். இவனுங்க என்ன இருந்தாலும் இவனுங்க பாத்துக்குவானுங்கன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது இல்ல? கிராவன்பர்ச் வச்சு இந்த கான்ஃபிடன்ஸ் வருமா? சத்தியமா வராது. இல்ல அதுதான் இல்ல. இந்த கேம்னு இல்ல, இந்த ஃபுல் சீசனே இந்த கேம்னு இல்ல. இது வந்து இன்னொரு ஜஸ்ட் அனதர் கேம் அந்த லிஸ்ட்ல. இது எவர்டன் வந்து worst. அதாவது வேர்ட்ஸும் அப்படிதாங்க ஆரம்பிச்சாங்க. வேர்ட்ஸும் வந்து 5 மிஸ் பாசஸ் இன் 15 மினிட்ஸ் கிராவன்பர்ச்சை முடிச்சிட்டு வேர்ட்ஸுக்கு வரலாம். சீரியஸா வந்து someone who's got கிராவன்பர்ச் அப்புறம் வருவோம். someone who's got 100 million purchase. சரியா? நீ 21 வயசு, நீ 22 வயசு, நீ என்ன வயசு ஆனாலும் இருந்துக்கோ. எதுக்கு நான் வேர்ட்ஸை கொண்டு வந்தேன்னா, we had a very bad start. 5 நான் அதான் சொல்றேன், 5 மிஸ் பாசஸ் இன் 15 மினிட்ஸோ என்னவோ. நான் கூட டே என்னடா ஆடுற நீ அப்படின்னு இருந்துச்சு. பட் he improved in the game. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் he actually did well அந்த கேம்ல, நம்ம கேம்ல. வேற கிராவன்பர்ச் எதுக்கு அந்த கம்பேரிசன் கொண்டு வந்தேன்னா, கிராவன்பர்ச் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. நான் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ண மாட்டேன்ப்பா, நான் அப்படியே தான் ஆடுவேன். எல்லா மிஸ் பாஸ், ஆப்போனன்ட்டுக்கு பால கொடுக்கறது, வெளியே உதச்சு விடுறது, என்னதான்டா? I just don't understand. எனக்கு ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஏதோ ஒரு மிஸ் பாஸ், லைக் மிஸ் பாஸ்ன்னு இல்லை, அதாவது வந்து ரைட் சென்ட்ரல் சேனல்ல இருந்தா அவன், ஓகேவா? பால் வந்து கர்டிஸ்ட் தான் அவனுக்கு வரும். கர்டிஸ்ட் தானே ரைட் பேக் ஆடினது. ஆமா, சூப்பரா ஆடினா. ஆமா, நல்லா ஆடினா. அவன்கிட்ட இருந்து பால் வரும், ப்ரெஷரே இல்லைங்க. பக்கத்தில் இருக்கிற எவர்டனால அட்லீஸ்ட் ஒரு 3 ஃபீட்டு தூரத்தில் தான் இருக்கான், ஒன்றும் ப்ரெஷரே இல்லை. அப்படியே உருட்டி விடுவான். யாருக்கு உருட்டி விடுறான்னு தெரியல. சொபோஸ்ல அங்கே நிற்கிற, சென்டர் பேக் இங்கே நிற்கிற, 2 பேருக்கு நடுவில் உருட்டி விடும். அந்த 3 ஃபீட்டில் இருந்த எவர்டன் அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு ஓடுறான். டேய், நீ யாரடா பார்த்து பாச போட்ட? ஒன்று கொன்னாட்டேவை பார்த்து போடு, இல்லை சொபோஸ்லாயை பார்த்து போடு. 2 பேர்ட்டும் இல்லாமல் நடுவாந்தனமாக போட்டானா எவன்டா வந்து எடுப்பான்? He's been absolute shit showங்க. That's what he's been. எனக்கு வந்து நான் சீசன் ஸ்டார்டிங் ஒரு சீன் சொன்னேன், கோடி கேக்போ தூக்கிட்டு வேற யாரோ லெஃப்ட் விங்ல போட டீம் உருப்பிடும்ட்டு. டிசம்பர்ல இதை நான் சொன்னேன். கிராவன்பர்ச்சை நீங்க எடுத்துட்டாலே பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குண்டா இந்த டீம்ல. அந்த நம்பர் 6 பொசிஷன் வந்து நம்மள சாவடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த சீசன் ஃபுல்லாவே. இஃப் யூ வாண்ட் டு பிலீவ் இட் ஆர் நாட், அதுதான் வந்து உண்மை. அவனை எடுத்துட்டோம்னா பல இம்ப்ரூவ்மெண்ட். நமக்கு வந்து இந்த அந்த பில்டப், the build up from the defense to the attack போறதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தர் மிஸ் பாஸ் போட்டுறானே, அப்புறம் எப்படி பால் போகும் மேல? ஒன்னா இவன் மிஸ் பாஸ், அடுத்தது வேர்ட்ஸ். ஏங்க நான் மனசாட்சியோட கேக்குறேன், நீ உன்னால வந்து இந்த லீக்ல வந்து சர்வைவ் பண்ண முடியாதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா, ஒரு 21 வயசு பையன் 22 வயசு பண்ணிட்டு தோணாது. ஐ அக்ரி. ஓகே, when you are making that transfer உனக்கு தோணாது. the easier route was to go to Bayern Munich, but you decided to come here. அதுக்கு எல்லாத்துக்குமே நான் உனக்கு பாராட்டு தரேன், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஓகேவா? until December he was shit. December to February செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். he was doing everything that we needed him to do. ஃபெப்ரவரிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு இன்ஜுரி, ஒரு 4 கேமுக்கு இல்லை. ஃபெப்ரவரிக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் ஒண்ணுமே இல்லை. எப்படிங்க இது? ஒரு கேம் இந்த சீசன் ஒரு 45 கேம் ஆடிப்போமா இது வரைக்கும், அப்ராக்சிமேட்லி 45 கேம். ஒரு கேம் ஆச்சு நீங்க வந்து இந்த கேமை நான் வேர்ட்ஸ் வந்து அவனுடைய ஃபுல் எலிமெண்ட்ல நான் பார்த்தேன். லைக் he took the game on him. அந்த மாதிரி ஒரு கேம்லாம் இல்ல, எதுவும் ஒரு கேம் கூட கிடையாது இந்த சீசன். வந்து நான் வந்து ஐ எம் வில்லிங் டு கிவ் டு வேர்ட்ஸ் as an above average சீசன். ஏன்னா அடுத்த சீசன் நீங்க சொன்னீங்கல்ல இந்த கேம் வந்து ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு, அடுத்த சீசன் ஐம் லுக்கிங் ஃபார் தட். ஏன்னா சொபோஸ்லை ஃபர்ஸ்ட் வந்த போது இதே மாதிரி ஆடினான். இப்போ லைப்சிக்ல இருந்து வந்த போது he was not used to the physicality. இதே பிரச்சனை அவனுக்கு இருந்தது. ஸோ அதனால வந்து ஆனால் அதுக்கு அடுத்த சீசன் he adapted. அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த ப்ரீ சீசன் தாங்க அப்போவும், ப்ரீ சீசன்ல he adapted. see இப்போவே வந்து எனக்கு என்ன, see what I'm happy with words, I'm not saying நான் ஓவரால் பயங்கர சந்தோஷம்லாம் நான் சொல்லலை. is he worth the moneyனாக்கா as of now you have to say he's not been worth it. ஆனால் வேர் ஐம் ஹாப்பினா ஐம் சீயிங் சைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ரஸ் வேர்ட்ஸோட. அதாவது வந்து
அவன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம இனிஷியலா ஆடும்போது டே என்னடா இவனை ஈஸியா வந்து பாடி பண்ணிட்டு போயிடுறானுங்க எல்லாரும். இப்போ இஸ் இம்ப்ரூவ்ட் ஆன் தட். இப்போ வந்து இஸ் லெஸ் முன்னாடி எல்லாம் வந்து நிறைய பேக் பாஸ் போட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ வந்து இஸ் வில்லிங் டு மேக் மோர் ஃபார்வர்ட் பாசஸ், ஃபார்வர்ட் ரன்ஸ், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறான். விச் இஸ் வாட் ஐம் லுக்கிங் ஃபார். நம்பர் 10 அதுதான் வேணும் எனக்கு. கொஞ்சம் ரிஸ்க் எடு, கொஞ்சம் அந்த ஃபார்வர்ட் பாஸ்லாம் போடு. ஓகே நீ வந்து எல்லா பாஸும் ஆன் டார்கெட் போகாது, ஒத்துக்கிறேன். அதுக்காக 5 in 15 minutes தான் கொஞ்சம் ஓவர். பட் ஆனா வந்து எல்லா பாஸும் ஆன் டார்கெட் போகாதுங்கிறது நான் ஒத்துக்கிறேன். நீ 5 பாஸ் போட்டேன்னா 3 பாஸ் ஆன் டார்கெட் போகும், 2 பாஸ் ஆஃப் டார்கெட் போகும். பட் தட் இஸ் த ரிஸ்க் ஐம் வில்லிங் டு டேக். ஏன்னா அந்த 3 பாஸ் வந்து சான்ஸ் கிரியேட் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதுதான் தட்ஸ் ஓரளவுக்கு எஸ் ஷோன் இம்ப்ரூவ்மெண்ட். எங்க எனக்கு கிராவன்பர்ச்சோட பிரச்சனைனா, ஓகே ஒன்ன வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது எல்லாருக்குமே, உனக்குமே அது தெரியும். யூ நோ யூ ஹவ் நாட் ஹேட் பேட் குட் கேம்ஸ் இந்த சீசன் ஃபுல்லாவே நல்லா ஆடலன்னு தான் உனக்கு தெரியும். ஏன் நீ வந்து ஒரு அதாவது வெதர் நான் வந்து இது கோச்சிங் விட்டுருங்க. அதாவது ஸ்லாட் ஹஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் டெல் ஹிம்லாம் அது ஒரு பக்கம், அதை விட்டுருங்க. நான் ஆஸ் அ பிளேயர் இப்போ நான் நல்லா ஆடலைன்னா நான் என் கோச்சிட்ட போய் எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், வேர் டு யூ சீ மை வீக்னஸ், என்ன பிரச்சனை எனக்கு, வேர் am I லூசிங் த பால். நான் வந்து இது இப்போ எவர்டன் கேம் எடுத்துப்போம். இந்த எவர்டன் கேமில் நான் வந்து நிறைய மிஸ் பாஸ் போட்டேன், நிறைய ஐ வாஸ் டேக்கிள்ட் வெரி ஈஸிலி. என்ன நான் பண்ணணும், நான் வந்து ஸ்கேன் பண்ணுறது சரியில்லையா, நான் வந்து இது பண்ணுற ரிசீவ் பண்ணுற டெக்னிக் சரியில்லையா, இல்லை என்ன பண்ணலாம் நான் அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு, ஹவு கேன் ஐ ஹெல்ப் மை டீம் அப்படின்னு அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் இல்லையான்னு தான் எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு கேள்வி கிராவன்பர்ச்ட்ட. இந்த சீசன் நீங்க கேட்ட இந்த கேள்வி வந்து பல பிளேயர்கிட்ட இல்லை. அதுதான் ஆனஸ்ட் ட்ரூத். வெதர் யூ வாண்ட் டு பிலீவ் இட் ஆர் நாட். நான் சீசன் இப்போ நான் எபிசோட் ஸ்டார்டிங் சொன்ன பாருங்க, நரேட்டிவ்ஸ் ஆர் பீயிங் செட், நரேட்டிவ்ஸ் ஹேவ் ஆல்ரெடி பின் செட். இந்த சீசன் வந்து எவ்ரி திங் மேனேஜரோட தான் ஸ்டாப் பண்ணும் அப்படின்ட்டு இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா. மேனேஜர் அவனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது மேனேஜரோட ஜாப் தான், ஐ அக்ரி. அதை நான் டிஸ்பியூட்ல பண்ண போறது கிடையாது. ஆஸ் அ பிளேயர் நீ என்ன டெவலப் ஆயிருக்கு இந்த சீசன். போன சீசன் வந்து யூ காட் த யங் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்ட், கரெக்டாக நினைக்கிறேன். சாலா ஒன் த பிளேயர் ஆஃப் த இயர், கிராவன்பர்ச் ஒன் த யங் பிளேயர் ஆஃப் த இயர். அங்கிருந்து நீ கிக் ஆன் பண்ணும். போன சீசன் வந்து என்னோட 6 ரோல்ல என்னோட ஸ்ட்ரென்த்தை எவனுமே கண்டுபிடிக்கல, அதனால நான் ஐ பிகேம் த பெஸ்ட் யங் பிளேயர் இந்த லீகு. அதே மாதிரிதான் கண்டுபிடிக்காம எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா முதல் முட்டாள்தனம் அது எங்கிட்ட இருக்கு. கரெக்டா? ரெண்டாவது நீங்க சொன்ன பாயிண்ட் தான், 5 கேம் சீசனோட ஃபர்ஸ்ட் 5 கேம் என்ன நம்மள எல்லாருமே பிடிச்சிடுறாங்க, நம்மளால யாரையுமே தாண்டி போக முடியலையே, நம்மளால வந்து ஃபார்வர்ட் பாஸ் போட முடியலையே, நம்மளால வந்து டிஃபென்சிவ்ல டிரான்சிஷன்ஸை கட் அவுட் பண்ண முடியலையே, ஃபார்வர்டு பில்டப்லயும் என்னால வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியலையே. ஏன் அப்படி நடக்குது? 5 கேம் தெரியுமா? 10 கேம்லயுமே என்னால பண்ண முடியலையே. ஏன்? அங்கிருந்து அட்லீஸ்ட் ஐ ஷுட் பி டூயிங் திங்ஸ் லிட்டில் பிட் டிஃபரெண்ட்லி. ஆஸ் அ பிளேயர் வேற மாதிரி பண்ணணும். கரெக்டா? அதுக்கப்புறம் 23 கேம் ஆடி இருக்கும். ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கா? 0. ஒரு சேஞ்சும் கிடையாது. ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? கிடையாது. இப்போ நான் எதுக்கு நான் வேர்ட்ஸ் எடுத்தேன்னா, இப்போ 100 மில்லியன் கொடுத்து வேர்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அவன்கிட்டயும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இதுன்னு பேச அவனுக்கு தெரியல. நீங்க வேர்ட்ஸ் மட்டுமே நான் சொல்ல விரும்பல. அடுத்தது வந்துட்டு இப்போ நம்ம ஈசாக் எடுத்து பார்க்கலாம். 10 கேம் தான் ஆடி இருக்கான், நோ அவைலபிலிட்டி, அவனை வந்து நான் விட்டுறேன். எகிடிகே டெஃபினெட்லி a good season in terms of the output that he is given, the best among our signings, no doubt. Whatever he has done for the team, எவ்வளோ 17 கோல் 12 கோல் அவன் போட்டிருக்கான். Whatever, best signing. Frimpong absolutely Frimpong வந்து I told you the season starting, அவன் ஒரு செம்ம சீட் கோட். அட்டாக்லயும் ஹெல்ப் பண்ணுவான், டிஃபென்ஸ்லயும் ஹெல்ப் பண்ணுவான். இன்னைக்கு காலில் வந்திருக்குது கிரஹம் பெய்லின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் எழுதியிருக்கான் ஃப்ரிம்பாங்கே ஷாக் ஆயிருக்கானாமா. ஏய் என் பாடி ஏன்டா இப்படி மாறிடுச்சு, என்னால ஏன்டா இந்த டிமாண்ட்ஸுக்கு அடாப்ட் பண்ண முடியலன்ட்டு ஃப்ரிம்பாங்கே சர்ப்ரைஸ் ஆயிருக்கானாமா. அப்ப என்ன பண்றது? அந்த சைனிங்கும் போச்சு. கர்கேஸ் இன்னொரு பக்கம். சொன்னீங்க எகிடிகே பெஸ்ட் சைனிங். ஐ திங்க் கர்கேஸ் வந்து he has improved. என்ன பொறுத்த வரைக்கும் he has improved so much. He has a இது I think is clear second place எகிடிகேக்கு அப்புறம். செகண்ட் பிளேஸ் ஐ அக்ரி வித் கர்கேஸ். பட் நான் கர்கேஸ் என்ன சொல்ல வந்தேன்னா, அவ்வளவு பெரிய கேப் இல்லன்னு தான் எனக்கு தோணுது. இல்லைங்க, ஐ டோன்ட் அக்ரி வித் தட். ஐ திங்க் எகிடிகே ஸ்டில் a lot above what கர்கேஸ் did. இம்ப்ரூவ்மென்ட் கர்கேஸ் இருக்கு, நான் டினை பண்ண மாட்டேன். இம்ப்ரூவ்மென்ட் டெஃபினட்டா வந்து இருந்திருக்கு. பட் has there been enough improvement to say இப்போ நான் ராபர்ட்சனை டிராப் பண்ணா என்னால கர்கஸை வச்சு சீசன் ஃபுல்லா பண்ண முடியுங்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்திருக்கானா? எனக்கு அதுதான் தோணுது. இதே கேள்வி நீங்க வந்து ஒரு 5 months பேக் கேட்டிருந்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்போ வந்து the way கர்கஸ் is playing, I actually think will very much be fine தான் எனக்கு தோணுது.
என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல 2 சைனிங்ஸ் தாங்க நீங்க சொன்ன மாதிரி எகிடிகே கர்கஸ் தே ஹவ் கம் அவுட் வித் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த சீசன்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இல்ல மத்த டாபிக்ஸ் நிறைய இருக்கு இன்னும் பேசுறதுக்கு. இப்போ ஆர்னே ஸ்லாட் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் ஆர்னே ஸ்லாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த நியூ சைனிங்ஸ் பேசிக்கலி லியோனி அவுட், அவனும் எதுவுமே சுத்தமா சீசன் ஃபுல்லா கிடையாது, ஈசாக் எதுவுமே கிடையாது, பேர்ட்ஸ் அண்டர் பெர்ஃபார்மிங், ஃப்ரிம்பாங் சுத்தமா கிடையாது, வேற யாரு எதுவுமே. இஃப் த பிளேயர்ஸ் கேவ் எவ்ரிதிங் ஆன் தி பிட்ச், இந்த மிஸ் பாஸ் போடுறது, இந்த சான்ஸ் எடுக்கிறது, இதெல்லாமே எல்லாரும் பண்ணியிருந்தாங்கன்னா, டேய் ஸ்லாட் உனக்கு அறிவு இல்லையாடா, இவங்க எல்லாம் ஒழுங்கா பண்றாங்க, நீ என்ன பண்ற நம்ம கேட்டிருக்கலாம். இல்லங்க ரெண்டு சைடுமே தப்பு இருக்குங்க. இல்ல ஸ்லாட் மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், நான் என்னைக்குமே சொன்னதே கிடையாது. கண்டிப்பா தப்பு இருக்கு, சொல்றேன், நோ டவுட். ஆமா லாங் டைமுங்க நம்ம ரெண்டு பேருமே, அதாவது வந்து பிளேயர்ஸ் மேலயும் இருக்கு. அதாவது நீங்க சிம்பிளா சொல்லுங்க, நம்ம இப்போ ஸ்டார்ட் ஆஃப் தி எபிசோட்ல சொன்னோம்ல, சான்ஸ் கிரியேஷன் வந்து நீங்க கோச் மேல போடலாம், என்னடா நம்ம சிஸ்டம்ல ஒன்றும் இவர் இஸ் நாட் புட்டிங் அஸ் இன் த குட் பொசிஷன் டு கிரியேட் த சான்சஸ் அப்படின்னு. கிரியேட் பண்ற சான்ஸ் ஃபினிஷ் பண்ணாதது ஸ்லாட்டோட தப்பா இல்ல. ஸோ அதுவே அந்த ஒரு சின்ன ஆஸ்பெக்டே இட் ஷோஸ் ரெண்டு சைடுமே தப்பு இருக்கு அப்படின்னு, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இல்ல எதுக்குன்னா எல்லாருமே கேக்குறது வந்து ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி ஸ்கை ஸ்போர்ட்ஸ் வந்து போட்டிருக்கானுங்க, will slot continue, I mean slot is set to continueங்கற மாதிரிலாம் போட்டிருக்கானுங்க ஸ்கை ஸ்போர்ட்ஸ் நியூஸ். we understand. சேர்த்து ஒரு 2-3 விஷயம் நான் சொல்லலாம்னு இருந்தேன். சோ slot is set to continueன்னு இவங்க சொல்ற ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. அண்ட் அந்த எவர்டன் கேமுக்கு அப்புறம், ஆனா நீங்க இது பாத்தீங்களான்னு தெரியல, ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல வந்து they showed a shot of inside the Liverpool changing room. எல்லாரும் ஒரு அப்ப லைவாவே காமிச்சாங்க, அத ஆடியோ இல்ல, வெறும் வீடியோ மட்டும். எல்லாரும் உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு 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 டார்பி ஜெயிச்ச ஒரு அந்த அட்மாஸ்பியரே இல்லை. லைக் நீங்களும் ஃபுட்பால் ஆடி இருக்கீங்க அண்ட் மற்ற ஸ்போர்ட்ஸ் ஆடி இருக்கீங்க, நானும் மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் ஆடி இருக்கேன். ஒரு when you win an important game, ஒரு ஃபைனலோ ஒரு செமிஃபைனலோ அந்த மாதிரி ஜெயிச்சோன்னா ஒரு பயங்கரமான அட்மாஸ்பியர் இருக்கும். ஆகி யூ ஹவ் ஜஸ்ட் ஒன் அகேன்ஸ்ட் யுவர் லோக்கல் ரைவல்ஸ், 90th மினிட் வின்னரு, யுவர் கேப்டன் ஹஸ் ஸ்கோர்டு. லைக் ஒரு அட்மாஸ்பியரே வந்து ஒரு ஜெயிச்சிட்டோம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று. ரெண்டாவது இந்த கர்டிஸ் ஜோன்ஸ் திரும்ப, ஸோ நியூஸ் வந்திருக்கு, கர்டிஸ் வந்து இஸ் லுக்கிங் டு லீவ். ஐ திங்க் இஸ் மேட் என்ன 13 பிரீமியர் லீக் ஸ்டார்ட்ஸோ இல்லை 13 பிரீமியர் லீக் அப்பியரன்ஸோ ஏதோ ஒன்று, சம்திங் லைக் தட். இஸ் லுக்கிங் டு லீவ், ஏன்னா கேம் டைம் வேணும் அப்படின்னு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் இது வந்து எதுக்கு கொண்டு வரேன், இந்த எல்லாமே தே ஆர் லிங்க் டு ஸ்லாட் இனவே வேகா. ஸ்லாட் மேலே தப்புன்னு அந்த மாதிரி சொல்ல, தேர் ஆல் லிங்க் டு ஸ்லாட். ஒன்று வந்து டைரெக்டாக ஸ்லாட் இஸ் ஸ்டேயிங்னு சொல்லிட்டாங்க ஸ்கை ஸ்போர்ட்ஸில். இன்னொன்று வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்ஃபியர், கர்டிஸை பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம், இந்த மாதிரி வெதர் ஈ கொஸ்டின் டு ஸ்லாட்டு, அதனால வந்து அவுட் ஆஃப் ஃபேவராக ஆயிட்டானா அப்படின்னு. ஸ்லாட்டோட மேனேஜ்மெண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும், ஐ ஹவ் செட் பிஃபோர் தேர் ஆர் இஷ்யூஸ் வித் திஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. வர்ஜில் 4வது கமெண்ட், வர்ஜில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இல்லை ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ரீசெண்டாக சொல்லியிருந்தா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏன் வந்து சீனியர் பிளேயர்ஸ்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மேல் மேனேஜ்மெண்ட்டை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது இந்த கிளப்போட சிச்சுவேஷன் நீங்கள் ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஸ்லாட்டோட மேனேஜ்மெண்ட்டு, இவ்வளோ நியூஸ் வருது வெளியில், ஸ்லாட் இஸ் ஸ்டேயிங் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் சொல்கிறாங்க, ஆனால் ரூமர்ஸ் அபவுட் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் பயங்கரமாக பரவுறது. ஸோ ஒரு ஹெல்த்தி கிளப்புக்கு இது ஒரு அடையாளம் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் நாட் ஹவ் ஐ ஹவ் சீன் லிவர்பூல் ஒரு லாங் டைமில். ட்ரூங்க, லாட் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அப்படியே ஒரே வார்த்தையில் போடணும்னா, கிளப்பே அன்சர்டனாக தான் இருக்குது. மேனேஜர் கண்டினியூ பண்ணுவாரா தெரியாது, மேனேஜர் கண்டினியூ பண்ணணும்னா புது கான்ட்ராக்ட் கொடுக்கணும். ஸோ அது நீ கொடுப்பியா, அதுவும் இன்னும் எதுவுமே டிசைட் ஆகலை. இந்த டீம் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா, நீ வாங்கி போட்ட பிளேயர்ஸ் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா, அதுவும் தெரியாது. உன்னுடைய பெரிய டாலிஸ்மெண்ட் 2 பேர் கன்ஃபார்மாக கிளம்புறாங்க. சாலா கிளம்புறேன்னு சொல்லிட்டான், ராபர்ட்சன் கிளம்புறேன் அவனும் அனௌன்ஸ் பண்ணிட்டான், 2 பேருமே கிளம்புறாங்க, விச் இஸ் நேச்சுரல் சக்சஷன். அதெல்லாம் நான் வந்து கிளப் மேலே தூக்கி அவங்கள ஏன்டா போக விடுறீங்கன்னா சொல்லவே முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் ஹவ் சைக்கிள்ஸ் டூ ஹேப்பன். இதை தூக்கி கொண்டு போய் ஸ்லாட்னால தான் 2 பேரும் கிளம்புறாங்க சரி அப்படின்னு யோசிக்கிற. இஃப் யூ ஃபீல் ஸோ, எவ்ரிஒன் இஸ் சேயிங் ஸ்லாட் வில் பி சாக்ட், அப்படியே 2 பேர் கிளம்பணும். ஸோ டஸ் இட் சே தட் ஸ்லாட் வில் கண்டினியூ அப்படின்னு இருக்குது. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அந்த சக்சஷன் பத்தி. இல்லை இட்ஸ் அ நேச்சுரல் சக்சஷன். அதாவது ஒரு பிளேயர் வந்து 33-34 வயசு வந்துருச்சுனாக்கா, ஜென்ரலா as fans you should expect them to go somewhere else. ஒரு டாப் கிளப்ல இருக்கிற ஃபேன்ஸ் நான் சொல்றேன். அதான் சொல்றேன், அதை தூக்கி கொண்டு வந்து மறுபடியும் ஸ்லாட் மேல போட்டுட்டே
எந்த மேனேஜரா இருந்தாலும் அவங்க வந்து போயிருப்பாங்கடா. என்னடா பேசுறீங்க? 2017ல வந்தவங்க 2026 9 வருஷம் they've given a decade in your lives basically. உங்களுக்காக ஒரு டெக்கேட் சந்தோஷம் கொடுத்துருக்காங்க. 40 வயசு வரைக்கும் சும்மா வச்சுக்கலாமா சம்பளத்துக்கு கொடுத்துட்டு 450K வாங்கலாம் சாலா. Can anyone say Salah has given the same numbers that he gave last season? Last season கூட தேவையில்லை, அதுக்கு முன்னாடி சீசன் கூட நம்ம சொல்ல முடியாது. His legs are gone, his decision making is gone. எல்லாமே இந்த சீசன் போய் தான் இருந்திருக்கு. அது அன்டிஸ்பியூட்டட் ட்ரூத். அது ராபர்ட்சனை போன சீசன் கேவலமா பேசிட்டு இருந்தோம். ஐயோ ராபர்ட்சனை ரிப்ளேஸ் பண்ணியே ஆகணும், அவன் சுத்தமா அவன் லெக்ஸ் எல்லாம் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சுன்ட்டு. ஸோ தட் இஸ் ஹவு சைக்கிள்ஸ் மூவ் ஆன். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 1-2 இயர்ஸ்க்குள்ள வந்தவங்க. ராபர்ட்சன் 16ல வந்தான், சாலா 17ல வந்தான், ஆலிசன் 18ல வந்தான். ஸோ இந்த 2 இயர்ஸ்ல எல்லாமே நடந்துச்சு. மானே வந்தான், ஓவர் கேம், எல்லாருமே அந்த ஒரு 2 இயர் கேப். 18 தாங்க பீரியட். கரெக்ட். சோ அப்ப எல்லாருமே ஒரு 2 இயர் பீரியட்ல தான் கிளம்புவாங்க. தட்ஸ் ஹவ் இட் வர்க்ஸ் இல்ல. வாட் எல்ஸ் கேன் யூ டு? இப்ப பாருங்க, இப்ப சிட்டில பாருங்க, டெப்ரோயினே போனா, இப்ப வந்து பாருங்க ஸ்டோன்ஸ் கிளம்புறன்னு பேசிட்டு இருக்கான், ராட்ரி கிளம்புவானா என்னன்னு ஒண்ணு தெரியல. சோ அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இது நடக்கத்தான் போகுது. திஸ் இஸ் நார்மல். இதையே தூக்கி கொண்டு வந்து ஸ்லாட் தான் காரணம், ஸ்லாட்னாலதான் எல்லாருமே கிளம்புறாங்க. டே எதுக்குடா கிறுக்குத்தாமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கு. நீங்க சொன்ன அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் விஷயம், when I saw it for the first time, எனக்கு அப்புறம் தோணுச்சு, என்னடா அது டார்பி ஜெயிச்சிருக்கீங்க, சாலா மட்டும் சந்தோஷமா இருக்கான், சாலா மட்டும் அங்க தனியா சந்தோஷமா இருக்கான், அப்படின்னு சந்தோஷமா உட்காந்துருக்கான் சாலா மட்டும். மத்தவங்க எல்லாருமே லைக், எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அவன் செலிப்ரேஷன் எல்லாம் பிச்சிலேயே பண்ணிட்டோம், எங்களுக்கு மூச்சே இல்லடா இதுக்கு மேல அப்படின்னு உட்கார்ந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்படி நீங்க உண்மையா சொல்லுங்க, நீங்களே எந்த ஸ்போர்ட் ஆடினீங்கனாலும் சரி பரவாயில்ல, நீங்களே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்திருக்கீங்க, நானும் சேஞ்சிங் ரூம்ல இருந்திருக்கேன். போத் பிளேயராகவும் சரி, மேனேஜராகவும் சரி, ஃபேனாகவும் சரி, எல்லா இடத்துலையும் நம்ம இருந்திருக்கோம். நான் தான் திரும்ப சொல்றேன், ஒரு கப் ஃபைனல், ஒரு கப் செமி ஃபைனல்லாம் ஜெயிச்சப்பறம் இந்த அட்மாஸ்பியர் இருக்குமா? இல்ல இல்லைங்க, பிச்சை விடுங்க, பிச்சில் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்த அப்புறமும் இது இருக்குமா அப்படின்னு. இல்ல அதான் உங்களை கேக்குறேன். இந்த சீசனே பயங்கர மோசமா இருக்கு, ஓகேவா? இந்த ஒரு கேம் நான் வந்து கடைசியில போய் ஜெயிச்சனால நான் எடுத்து குதிச்சு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் நம்மள இருக்க மாட்டோம். அதுவும் நம்ம ஏத்துட்டு தான் இல்லையே. லைக் ஐ மீன் see it's a long season, டைட்டில் போயிருச்சுன்னு ரொம்ப நாள் முன்னாடியே தெரியும். ஸோ யூ ஹேவ் டு டேக், இது வந்து ஒரு பெரிய வின்னு, லாஸ்ட் மினிட் வின்னர். நீங்க என்னைக்கு செலிப்ரேட் பண்ணாம இருந்திருக்கீங்க? எல்லா டசன்ட் மேட்டர், நீங்க 19th versus 20th லாஸ்ட் மினிட் வின்னர் அடிச்சா கூட நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க. எனக்கு புரியுதுங்க. இப்போ we don't know when the camera went in. ஒருவேளை சந்தோஷமா இருந்து எல்லாம் உட்கார்ந்துட்டு, அது கரெக்டான பாயிண்ட், எல்லாம் உட்கார்ந்துட்டு usually the coach talks like மேட்ச் நல்லா பண்ணீங்க, நல்லா பண்ணலையா, அந்த ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட் நடக்கத்தான் செய்யும் எல்லா கேமுக்கு அப்புறம். ப்ராபபிலி அப்போதான் நம்ம உள்ள போனோம்னு கேமரா உள்ள போச்சா, நான் ஸ்லாட் வாஸ் டாக்கிங் டு எவரிவன். அது ஒரு நல்ல பாயிண்ட். I mean that is a good point. Maybe they have gone in at that time. அது கரெக்ட். ஏன்னா அப்ப ஸ்லாட் பேசும்போது for me when someone is talking to me, I have to look at his face or his eyes and like try to understand. That is me. ஆனா அந்த பிளேயர்ஸ் உட்கார்ந்த மாதிரி நான் நிறைய ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாத்திருக்கேன். கோச் பாட்டு பேசிட்டு இருப்பாப்ல, கீழே பாத்துக்கிட்டு இருப்பானுங்க, மேல பாத்துக்கிட்டு இருப்பானுங்க, சூவை கழட்டிட்டு இருப்பானுங்க. டேய் அந்த மனுஷன் பேசிட்டு இருக்காரா, கவனிங்கடா அப்படின்னு இருக்கு. நான் நிறைய நேரம் பாத்திருக்கேன் அது. ஆமா, இல்ல ஐ டோன்ட் டிஸ்அக்ரி. ஸோ நீங்க சொன்னீங்க, நான் இது சொல்லல, பட் நீங்க சொல்லிட்டீங்க. லைக் தி அதர் எக்ஸ்பிளனேஷன், ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, ஸ்லாட் பேசிட்டு இருந்தாரு and they were listening to him அப்படின்னு. that is the only explanation. So அதனால அது கூட I am not that இது, பட் மெயினா அந்த ஸ்லாட் ஸ்டேயிங் and அந்த கர்டிஸ் போறது and ஆலிசன் இப்போ யுவென்டஸ் ரூமர்ஸ் வந்திருக்கு. அகைன் நீங்க சொன்ன மாதிரி இந்த 16 to 18ல எல்லாரும் வந்தாங்க, they are all leaving. ஆலிசன் வந்து you can argue goalkeeper இன்னும் ஒரு few years கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, but the number of injuries and he has, அத சொல்ல நினைக்கிறேன், the number of games that is missing is astronomical for a goalkeeper. அந்த வார்த்தையை தவிர எனக்கு வேற வார்த்தையே தெரியல. ஒரு கோல்கீப்பருக்கு இவ்வளவு கேம்ஸ் மிஸ் பண்றதெல்லாம் unheard of. எவ்ரி சீசன் ஒரு 3 இன்ஜுரி வருது. எப்படி 3 இன்ஜுரி வரும் எவ்ரி சீசன் அவனுக்கு? இல்லைங்க, ஐ திங்க் இஸ் ஸ்டார்டிங் டு அந்த ஏஜோட எஃபெக்ட், அந்த ஒரு இது தெரியுது. லைக் அந்த ஸ்ட்ரெயின் ஆஃப் த மாடர்ன் கேம் அது ஒரு கோல் கீப்பருக்கு இட்ஸ் டெஃபினட்டா அது தெரியுது ஆலிசன் மேல, மோர் தென் அதர் கீப்பர்ஸ். ஒவ்வொருத்தரோட இன்ஜுரி ப்ரோன் நேச்சர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கு. இப்போ ஆலிசனுக்கு வேற இன்ஜுரி, டாவிட் ராயாக்கு வரலையா அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். அவங்க டாவிட் ராயாக்கு வரலையே அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். டாவிட் ராயா வேற, ஆலிசன் வேற. லைக் தேர் பிசியோலாஜிக்கலி டிஃப்ரெண்ட், ஏஜ் டிஃப்ரெண்ட், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மமடாஷ்விலி வந்து whenever he has been in net he has done well. லைக் கெல்லர் மேல எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இது, ஃபர்ஸ்ட் கிளாஸ். கெல்லர் மேல எனக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்ததோ அதே கான்ஃபிடன்ஸ் எனக்கு இப்போ மமடாஷ்விலி மேலேயும் இருக்கு.
ஐ நோ தட் மமடாஷ்விலி எப்போ நெட்ல ஸ்டெப் பண்ணாலும் ஈவன் அடுத்த சீசன் வந்து ஆலிசன் கிளம்பி அவன் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தாலும் ஹி வில் பி குட்னு எனக்கு எதுக்காக நான் வேர்ல்டு கிளாஸ் ஆலிசன் லெவல்னு நான் சொல்ல. ஆனா ஹி வில் பி அ குட் கீப்பர். அதாவது அந்த வேர்ல்டு கிளாஸ் கீழே ஒரு லெவல் இருக்குல்ல, அந்த லெவல்ல இவன் இருக்காங்கிற நம்பிக்கை எனக்கு. இவன் இந்த சென்னை லாமின்ஸ் இவங்க எல்லாம் அந்த லெவல்ல இருக்காங்க. எனக்கு தெரியும் தட் மமடாஷ்விலி நெட்ல இருந்தா ஹி வில் கிவ் மீ அ குட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வேர்ல்ட் கிளாஸ் ஆலிசன் மாதிரி இல்ல, ஒத்துக்கிறேன். ஆனா ஹி வில் கிவ் மீ அ குட் பெர்ஃபார்மன்ஸ். அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த அளவுக்கு நம்பிக்கை தான் என்னால வைக்க முடியும். ஏன்னா வேர்ல்ட் கிளாஸ் கோல் கீப்பர்ஸ் வந்து தே ஆர் வெரி ஃபியூங்க. என்ன ஒரு 5 பேர் 6 பேர் வேர்ல்ட் கிளாஸ்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ஆனா எல்லாம் உள்ள வரவங்க எல்லாருமே வந்து ஆலிசன் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா அதுவும் நடக்காது. ஆலிசன் வாஸ் சச் அ ஃபைண்ட். அவனுடைய கேம் இன்டெலிஜென்ஸ், ஷார்ட் ஸ்டாப்பிங், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. 1-on-1 இது அது எல்லாமே. ஆனா எல்லா கீப்பருமே வந்து அதே மாதிரி இருப்பாங்க. see the least we can hope is ஆலிசன்ட்ட வந்து டே தம்பி இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணு, எனக்கு வந்து இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டாச்சு. இப்போ சில ஃபேசட்ஸ் ஆஃப் கேம் எல்லாம் வந்து இவனுக்கு ரொம்ப டவுனா இருக்கு, கேன் யூ அட்லீஸ்ட் டூ தட்? பிகாஸ் ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா he will have talks in this summer with the club and then he will decide on whether he is moving along because he has too much love for Liverpool அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த லவ்ங்கிற ஒரு ஃபேக்ட் என்ன, வேண்டைக்கு இருக்கான், நீயும் ஒரே ஒரு வருஷம் மட்டும் இருந்துட்டு போ, இவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போ, சில ஃபேசட்ஸ் ஆஃப் த கேம் எல்லாம் இன்னும் ராவா இருக்கு அப்படின்னு சொல்லி இஃப் he says okay then that's a big boost for us. ஏன்னா எல்லாருமே அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. it takes years and years of coaching to get to that status. so finally யோசிச்சு பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் 11 கேம்ஸ் இந்த பிரீமியர் லீக் எடுத்து பார்த்தோம்னா ஃபார்ம் டேபிள்ல we are second. எவ்வளவு மோசம் எவர்டன் ஜெயிச்சதுனால அதான் சொல்றேன். see எவ்வளவு மோசமான சீசன். நம்ம வந்து லாஸ்ட் 11 கேம்ஸ் பிரீமியர் லீக் மட்டும் சொல்றேன் நான். லாஸ்ட் 11 கேம்ஸ் எடுத்து பார்த்தா எனக்கு ஷாக். அதை நான் பார்க்கும்போது டேய் என்னடா சொல்றீங்க, எவ்வளவு கேவலமா ஆடி இருக்கோம், எப்படிடா நம்ம வந்து செகண்ட் ஆர் தேர்டா இருக்க முடியும்? அதுவும் நம்ம ரேண்டம் கேம்ஸ் எடுக்கல, ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் 11 கேம்ஸ் எடுத்திருக்கோம். அந்த ஸ்ட்ரெச் ஆஃப் 11 கேம்ஸ்ல we are third in the league. எப்படிடா அது நடக்கும், இவ்வளவு மோசமா தான் ஆடி இருக்கோம் அப்படின்னு. அது வந்து it doesn't surprise me as much. ஏன்னா நம்ம கேவலமா ஆனாலும் we have still won games. so அதனால it doesn't surprise me as much. அது அந்த ஸ்டைல் இல்லையா இருக்கிற சர்ப்ரைசிங் செகண்ட் னு எதிர்பார்க்கல, பட் I would have said top 5 ல இருப்போம் அப்படின்னு. இல்ல இருக்கிற என்வாயன்மென்ட்னு பார்த்தோம்னா இட்ஸ் லைக் நம்ம எதுவுமே பண்ணல, ரொம்ப டஞ்சன்ஸ்ல இருக்கோங்கிற மாதிரி தான ஒரு மைண்ட் செட்ல எல்லாரும் இருக்காங்க. அதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்க அதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரென்ட்ஃபோர்ட் வந்து அதே டேபிள்ல அவங்க ஃபர்ஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அது நமக்கு வந்து we are expected to be second, right, top 3 whatever. so அதுதாங்க ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது ஏன் இந்த சீசன் வந்து டூம் அண்ட் க்ளூம் இப்படி பயங்கரமா பேசுறோம் அப்படின்னாக்க பிகாஸ் we were அதாவது இப்போ இருக்கிற டைட்டில் ஃபைட்ல இட் should have been a 3-way டைட்டில் ஃபைட். நம்மளும் அதுல இருந்திருக்கணும். அந்த நிலைமையில இல்ல. அண்ட் ஃபார் அ லாங் டைம் ஓகே இப்போ வந்து 5th லுக்ஸ் வெரி லைக்லி, சாம்பியன்ஸ் லீக் லுக்ஸ் வெரி லைக்லி, பட் ஆனா ஃபார் அ லாங் டைம் அந்த 5th வருமாங்கிற டவுட் இருந்துச்சு. அதுதான் தட் இஸ் வை அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இந்த சீசன்ல. ஃபைனலா கிறிஸ்டல் பேலஸ் ப்ரிவியூ ஒரு 5 மினிட்ஸ் பத்தி பேசுவோம். அவங்கள பத்தி. யூரோப்பா என்ன கான்ஃபரன்ஸ் லீகா இல்ல யூரோப்பா லீகா எதுல இருக்காங்க செமிஃபைனல்ல? கான்ஃபரன்ஸ் நினைக்கிறேன்ல. ஆமா கான்ஃபரன்ஸ் செமிஃபைனல்ஸ். அவங்க வந்து ஷக்தார் ஆட போறாங்க. ஃபியோரண்டினாவை ஜெயிச்சுட்டு ஷக்தார் ஆட போறாங்க. அவங்க லாஸ்ட் பிரீமியர் லீக் கேம் வந்து 0-0 டிரா வெஸ்ட் ஹாம் கூட. அதுவே வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்த ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரே காண்டு. ஏன்னா ஃபியோரண்டினா மேல ஜெயிச்சுட்டு அவங்களை இட்டாலியில நீ போய் பார்ட்டி பண்றான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் ஹாம் ஆடி இருக்கானுங்க. ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரே காண்டு அது. பட் இல்லை அதான் they've had a good season in terms of வந்து Premier League they're expected to be என்ன ஒரு மிட் டேபிள் டீம். 12th இருக்காங்க இப்போ 43 points. ரெலிகேஷன் ஒன்றும் த்ரெட் இல்லை அவங்களுக்கு. இப்போ ஒன்றும் யூரோப் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் கான்ஃபரன்ஸ் லீக் ஜெயிச்சாதான். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் வந்து இப்போ யார் 7th இருக்காங்க. இப்போ போர்ன்மத் 7th இருக்காங்க 6 பாயிண்ட் முன்னாடி. இன்னும் எவ்வளோ பேலஸ் ஹேவ் 2 games in hand ஆனா போர்ன்மத் மேலே. ஸோ there is still a chance அவங்க வந்து கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கான்ஃபரன்ஸ் லீக் இஸ் a big chance for them ஒரு ட்ரோஃபி ஜெயிக்கிறதுக்கு. ஸோ இந்த தேர்ஸ்டே வந்து அவங்க செமிஃபைனல் ஆடுறாங்க ஃபர்ஸ்ட் லெக். ரொட்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சாட்டர்டேக்கு நம்ம கேம். ஸோ நிறைய கேப் இருக்கு. அதுவும் சாட்டர்டேவும் ஏர்லியா தான் விளையாடுறோம் நம்ம. ஐ மீன் நாட் ஏர்லி பட் அந்த ஒரு 9 o'clock எங்க டைம் என்னமோ ஒரு கேம் ஆடுறோம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் டைம் ஞாபகம் இல்ல. நான் 3 o'clock கிக் ஆஃப் எக்ஸாக்ட்லி. சோ இட்ஸ் நாட் லைக் ஒரு 8:30 கிக் ஆஃப் மோன் பண்ணுவீங்கல்ல அது மாதிரியும் இல்ல. ஒரு 5:30 6 o'clock கிக் ஆஃபும் கிடையாது. ஓகே இவங்க ரெஸ்ட் பண்ணணுமான்னு யோசிக்கிறது. ஸோ தே ஹேவ் சண்டே மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே அடங்க அப்பா
4 ஃபுல் டே 5th Thursday தான் கேமே ஆடுறானுங்க. ஸோ அதனால வந்து தே வில் ஸ்டில் பிளே ஆல் தேர் மெயின் பிளேயர்ஸ். நமக்கு வேண்டை கூட சொல்லியிருந்தான் எவர்டன் கேம் முடிச்சுட்டு அந்த அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா செமையா சொல்லியிருப்பான். சாலா பத்தி கேட்டிருப்பாங்க. எஸ் வி நீட் சாலா, வி நீட் ஹிம் டு பெர்ஃபார்ம் இன் தி ரிமைனிங் 2 games that we have அப்படின்னு. சாலா என்னது 2 கேமா 5 கேம் இருக்குல்ல, ஒருவேளை ஸ்லாட்டுக்கு இது வந்து 2 கேம் தான் ஆட சொல்லணும்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு கேட்டான் சாலா. வேண்டைக்கு இல்ல 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 அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதை சொல்லியிருந்தான். நெக்ஸ்ட் வேர் பிளேயிங் கிறிஸ்டல் பேலஸ். காட் நோஸ் when was the last time we won against them. We've been on a continuous lose streak against them, so that's a big game that we have to win அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டே சொல்லியிருந்தான். எபிசோட் ஸ்டார்டிங் சொல்லி இந்த மாதிரி 8 பாயிண்ட்ஸ் மேத்தமெட்டிக்கலி 8 பாயிண்ட்ஸ் வேணும். அந்த 8 பாயிண்ட்ஸ்ல இந்த 3 பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா it pushes us really really close to mathematical qualification என்னை கேட்டா. அண்ட் இந்த கேமுக்கு அப்புறம் மீதி இருக்கிற எல்லா கேம் மோசமான கேம். அதாவது பயங்கரமான கேம். என்னது பேலஸ் முடிச்சுட்டு யுனைடெட் அவே, செல்சிலாம் ஈஸி அப்போனன்ட் விட்டுருங்க, ஆஸ்டன் வில்லா அவே, பிரெண்ட்ஃபோர்ட் ஹோம். அதான் சொல்றேன், மோசமான காம்படிஷன் மீதி இருக்கிற 4 கேம். அதனால இந்த கேம் ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணுமாப்பா சாமி. ஜெயிக்கலன்னா சங்க ஊதிய மாற்று கடைசியில். ஆமாம் ஆமாம். பட் இல்லை, லாஸ்ட்டாக அவங்க வந்து கிறிஸ்டல் பேலஸ் வந்து வெஸ்டாம் ஆடினாங்க. ஸோ ஃபியோரண்டினா லைனப் எடுக்கிறேன். ஏன்னா வெஸ்டாம் லைனப்லாம் நம்ப முடியுமான்னு தெரில. பட் ஃபியோரண்டினா லைனப் எடுக்கிறேன். அவங்க வந்து ஹெண்டர்சன் கோலில் 3 at the back. ஸோ கேன்வோ, லக்ரோா, ரிச்சர்ட்ஸு, அப்புறம் மிச்சல், கமாடா, வார்டன், முனியோஸ், இஸ்மாயிலா சார், பீனோ, அப்புறம் இவன் மட்டேட்டா மேலே. மட்டேட்டாவா பெட்டோவே போட்டு பிரிச்சான். கொனாட்டேவை பற்றி நம்ம இந்த எபிசோட்ல பேசவே இல்லை. எவ்வளோ மோசமான கேம் எவர்டன் கேம்லலாம். எப்பா மட்டட்டா பாருங்க அப்படியே பிரிச்சு மேய்வான் கொனாட்டேவை. இதுல புது கான்ட்ராக்ட் வேற ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் அக்ரி பண்ணாரா. டேய் நீ வெளியே போயிருந்தாக்கோ நான் கேள்வி கேட்டிருக்க மாட்டேன்டா. இந்த மாதிரி வாய் மட்டும் பேச வைக்காதா ப்ளீஸ்ரா. நீ ஆடினது அவ்வளோ கேவலமா இருக்கடா இந்த வர ஒவ்வொரு கேமும். இல்லை ஒன்று அவன் ஆடுவான், இல்லை இந்த ஸ்ட்ராண்ட் லார்சன் வுல்ஸ்லேருந்து சைன் பண்ணாங்களா, அவன் தான் இந்த வெஸ்டர்ன் கேம் ஆடினான். பட் ஆனால் மோஸ்ட்டாக மெட்டேட்டா தான் ஆடுவான். மெட்டேட்டா தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். அவங்களும் பார்த்துருப்பாங்க, பெட்டோ பண்ணதை பார்த்துருப்பாங்க அவங்க. ஐயோ கொனாட்டே எல்லாம் எனக்கு ஒவ்வொரு தடவை பால் போகும்போதும் டே ஏன்டா இவ்வளவு மோசமா ஃபினிஷிங் சரியில்லை. ஒரு பால் த்ரோயினுக்கு அனுப்பிச்சா இல்ல அது கோல் போயிருக்கும். அது கொனாட்டே கார்னர் பிளாக் கிடைச்சா டேய் எங்கடா அங்க அடிக்கிற நீ அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்பா கொனாட்டே மோசம்னாலும் மோசம், பயங்கர மோசமாப்பா. ஆனா அது சொல்லணுங்க, ஃபினிஷிங் ஒன்று ஞாபகம், கோல் கீப்பர் இன்ஜுரி. ஐயோ இந்த சீசன்ல 28வது தடவை பிளேயர் இஸ் கம்மிங் ஆஃப் இன்ஜர்ட் இந்த கேம். ஆமா எவ்வளோ மோசமான சீசன் இதெல்லாம். அதுவும் ஒரு பயங்கரமான ஆக்சிடென்டல் கான்டாக்டுங்க அதெல்லாம். பெட்டோ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அவன் ஃபாலோ த்ரூல போய் அடிச்சிருக்கான். அவன் கரெக்டா முட்டில பயங்கரமான ஸ்பிளிண்டர்ல அது அந்த போட்டோ பார்த்தேன். ஐயோ அப்பா. அதனால யாரு வுட்மேன் கிறிஸ்டல் பேலஸ்க்கு ஆஃப்லைன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுமா? இது ஒரு ஃபன் ஃபேக்ட் தெரியுமா? நம்ம கேம் எப்போ நடந்தது? சண்டே தானே நடந்தது. ஸோ வுட்மேனோட அப்பா வந்து மேனேஜர் பிராம்லின்னு ஒரு டீம். அவங்க வந்து ஐ திங்க் தே ஹவ் காட் ப்ரொமோஷன் டு லீக் 1 என்னவோ இல்ல நேஷனல் லீக். ஆமா ஆமா கரெக்ட் ஆமா பார்த்தேன் பிராம்லி. அந்த சாட்டர்டே அதுக்கு முன்னாடி இல்ல தே ஹவ் காட் ப்ரொமோஷன் டு லீக் 1. ஆமா அந்த அதுக்கு அதாவது வுட்மேனோட லிவர்பூல் டெபியூக்கு முன்னாடி நாள் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்படியா? கிறிஸ்டல் பேலஸ்ல ஆஃப்லைன்ல தான் ஸ்டார்ட் எடுப்பானுங்க. நீ என்ன பண்றீன்னு பாக்குறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு தடவை வெளியே வந்து செஸ்ட்ல வாங்கிட்டுலாம் ஒரு உள்ள வந்தானா ரைட்ரா. ஆஹா அப்படிங்க பிபி கொடுத்தது பார்த்தாம இவன் வேற எக்ஸ்ட்ராவா கொடுப்பான் போலயே 2 கேமுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் எனிவே ஸோ அதான் வுட்மேன் ஸ்டார்டிங். அப்புறம் ரைட் பேக் யாரு? கர்டிஸா திரும்ப இல்ல இவனா ஃப்ரிம்பாங்க? நான் சொல்றதுக்கே ஒண்ணு அதான் கர்டிஸ் நல்லா வேற ஆடிட்டான். நீ அதனால கர்டிஸை வச்சு கண்டினியூ பண்ணுவாரா இல்ல இந்த பிரிம்பாங்க மீறி மறுபடியும் உள்ள கொண்டு வருவாரா ஒன்னும் தெரியல. சம்பந்தம் இல்லாம போன கேம்ல ராபர்ட்சன் ஆட வச்சார் லெஃப்ட் பேக்ல. எதுக்குன்னே தெரியல ராபர்ட்சன் ஆட வச்சார். கர்கஸ் பெஞ்ச்ல தான் இருந்தான். இது டார்பி இல்ல, இவன் கர்கஸ் ஏதாச்சும் வந்து தேவையில்லாம போய் எல்லோ கார்டு வாங்கினா அப்பா மேல நம்பிக்கையெல்லாம் நடத்தான். அப்ப உள்ள நம்பிக்கை உள்ள கொண்டாடும் போதே அது ராபர்ட்சன் ஒன்னும் அப்படி ஒன்னும் பயங்கரமா ஆடல. போன கேம் கர்கஸோடய ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல.
இதுதாங்க இந்த சீசனு. இது நம்மனால ஒரு இடத்துல வந்து இதுதான் சொல்லவே முடியல சீசன் ஃபுல்லாவே. இல்ல ஆனா லைக் கர்கஸ் ஜெனரலா ஹஸ் பீன் குட்ங்க. லைக் ஐ திங்க் கர்டிஸ் will continue. ஆமா கர்டிஸ், அப்புறம் இவன் வான் டைக், கொனாட்டே ஆஸ் யூஷுவல். ஐயோ அப்புறம் இவன் கர்கஸ் ஆடுவான்னு தோணுது இந்த கேம். கர்கஸ், அப்புறம் ஆஸ் யூஷுவல் கிராவன்பெர்ச், மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை. எப்பா எப்படியாச்சும் இந்த ஆர்ச்சி கிரேவ போய் வாங்குங்கடா போய். என்னால முடியல. ஆர்ச்சி கிரேவ விடுறா, எவனாச்சும் வாங்குங்கடா. பலேபா எவனாச்சும் வாங்குங்கடா, பரவாயில்ல. சீரியஸா சொல்றேன், அந்த நம்பர் 6 மட்டும் இந்த சம்மர்லயே வாங்கலனா அவ்வளவுதான். லிட்டரலா அடுத்த சீசன் ரைட் ஆஃபே பண்ணிரலாம். நீங்க வேணாம்டா, அந்த போய் இந்த ஜேம்ஸ் மில்லரை திரும்ப வாங்கிட்டு வாங்கடா போதும். அதுவே நான் ஒத்துக்கிறேன். இல்ல தயவு செஞ்சு இந்த எண்டோவை ஸ்லாட்டை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ற. எண்டோ உனக்கு இன்னும் 1 வருஷம் கான்ட்ராக்ட் வேற இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் நீ ஆடுறா. ஐயோ இவனை பார்த்து கண்ணெல்லாம் வலிக்குது எனக்கு ஒவ்வொரு கேமும். சாமி முன்னாடி அதுல ஒன்னும் டவுட் இல்ல. ஜாக்கோ பாஸ் பாத்தீங்க, அசிஸ்ட் சாலா கோலுக்கு. சிஜி தான். அப்படித்தான் சில்ட்ரை சதற விட்டேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செம்மையா ஆடுனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. என்னடா கேமே நல்லா தாங்க ஆடுனா. செகண்ட் ஹாஃப்ல வேலைய காமிச்சா மறுபடியும். நானும் அப்படிதான் நினைச்சேன். சரியான கேம்டா கேக்போ. எப்பறா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீ தான் பெஸ்ட் பிளேயர் பிட்ச்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃப்ல வேலைய காமிச்சிட்டான். அதே கட்டிங் அதே டிஃபெண்டர் மேல ஷாட். டேய் பத்தாண்டா அவனை பாராட்டிட்டு இருந்தேன். ஏன்டா அப்படி பண்ற அப்படின்ட்டு இருந்துச்சு. ஈசாக்கு பால கேப்பான், டேய் உருட்டி விடுறான். பார்க்கவே இல்லையே. நாங்க கட்டின் பண்ணிட்டோம்னா அதுக்கு முன்னாடி ட்ரெயினே வந்தாலும் ட்ரெயினுக்கு கீழே பால் விடுவோம். அதுதான் இவனோட பிளான். மத்தபடி ட்ரெயினா போயிட்டு போகுது, அது வாட்டிட்டு போகுது, நம்ம என்னது கீழே போவோம். அவ்வளவுதான். யோசிக்கவே மாட்டோம் யாரு என்ன எங்களுக்கு எதுக்கு. ஒண்ணும் இல்லைங்க. மைக்கேல் ஒலிசை வந்து ரயல் மேட்ரிட் கிட்ட கோல் போட்டான்ல, அதே மாதிரி அதை பார்த்துட்டாரு இவரு. இவன் ஒலிசேவே பண்ணும்போது நம்ம பண்ண மாட்டோமான்னு ஒரு முடிவுல வந்துட்டாரு. ஆனா திறமையான ஒண்ணு வேணும் இல்ல. முடிவு எடுக்கிறதெல்லாம் ஓகேதான், நடக்கணும் இல்ல. பிச்சுல ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி அட்டன் பண்ணி நடக்கல, சரி 3ஆவது வாட்டி எடுக்கிறியா எடுத்துக்க. 15ஆவது வாட்டி அதே மாதிரி பண்ணா எப்படிதான் வரும்? கண்ணாடி திருப்பினா எப்படி செய்வா ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற மாதிரி பண்ணா நான் என்ன பண்றது? திருப்பி அதையவே பண்ணிட்டு இருக்கேன். சரி போ, உனக்கு ஒரு சீசன் ஃப்ரீ பாஸ் தான் போ அப்படின்னு விட்டாச்சு. என்ன பண்றது? அதுதான். பட் லெஃப்ட்ல யார்? லெஃப்ட் தான் கேக்போ சொன்னீங்கல்ல, ஈசாக் மேல. பட் ஈசாக் ஹஸ் டு டு சம்திங் இஸ் கேமிங்க. ஈசாக் ஹஸ் டு டு சம்திங். எனக்கு ஈசாக் மேல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க இந்த சீசன் வந்து. அதாவது he struggling to get to அந்த கேம் ஃபிட்னஸ், கேம் ஸ்பீடுக்கு வந்து he struggling to get to that. அந்த அவங்கெல்லாம் ஒரு ஃபுல் ப்ரீசீசன் இல்லாமலாம் முடியாது இல்லை. I just don't have the faith. எனக்கு என்னன்னாக்கா, நான் கேரண்டீடா சொல்றேன் பாருங்க, 60 நிமிஷம் வரைக்கும் ஈசாக் ஆடுவான். ஈசாக்கை எடுத்துட்டு குமோவா வருவான், கேக்போ சென்டர் ஃபார்வர்டா போவான். இதுதான் நடக்க போகுது கேம்ல. ஈசாக் வந்து I don't even think he can complete 90 minutesங்க. ஒரு ப்ராப்பர் பிரீமியர் லீக் கேம்ல I don't think he can complete 90 minutes இப்போ. பாப்போம். பட் எனிவே, ஸோ உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கீழே போடுங்க, உங்கள் தாட்ஸ் எல்லாம் போடுங்க. எவர்டனுக்கு அப்புறம் ரொம்ப டிலே ஆகிடுச்சுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வி ஆர் வெரி சாரி. ஆனால் போதும்பா, இந்த டீம் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து வெறுத்து போயிடுச்சு. அதனால ஒரு வாரம் பிரேக்குக்கு அப்புறம் வந்து இப்போ எபிசோடு போட்டிருக்கோம். பட் வி ஆர் பேக். லிவர்பூல் ஆர் ஆல்சோ பேக்.